Hey, I'm Chalakutties. Welcome to our channel. வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டோரி சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொஞ்சம் சேம் ஸ்டோரி தான், அதனால் ஒன்றாவே போட்டலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேமு மேரேஜ் வித் மை சீக்ரெட் கிரஷ். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே லேட் நைட் ஆச்சு. இன்னும் வந்துட்டு ஜெக்கி வந்து வேலையை விட்டு போக விடாமல் அவங்கள பிடிச்சி வச்சு வேலை சொல்லிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சொல்கிற ஆள் இல்லை, இன்னும் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகி விடாமல் வேலை சொல்லிட்டுருக்காருன்னு நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்து தயங்கி பாஸ் அப்படின்னு அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவனும் தலையில் கை வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு உட்காந்தவனும் நிமிந்து வாட் அப்படின்னு பார்க்குறான். டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறான். பாஸ் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே நிற்கா. வாட் அப்படிங்கிறான். இல்லை பாஸ், டைம் ஆச்சு, இன்னும் நீங்கள் கிளம்பாமல். நீங்கள் என்ன பாஸா நீ பாஸா அப்படிங்கிறான். நீங்கள் தான். அப்போ எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். சாரி பாஸ், நாளைக்கு அப்படிங்கிறீங்க. எப்பவும் போல் வந்தால் போதும் அப்படிங்கிறான். ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதை வரையும் போகிறேன். நீங்கள் என்ன நினச்சிங்களோ பாஸ், நான் வேணா டிரைவருக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு அப்படிங்கிறான். இல்லை, ஆல்ரெடி நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி இருக்கு, அதான். ஓ, எனக்கு செக்யூரிட்டி எவ்வளோ பெரிய இடம் நீங்கள் மேடம் அப்படின்னு எழுந்து வரான். அப்படி தள்ளாடிட்டு நடக்கவே முடியல. அவன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. கிட்ட வந்து அப்படி க்ளோஸாக நிற்கிறான். அப்படியே கதவை திறக்க விடாமல் கதவுக்கு முன்னாடி நீங்கள், அதுக்கு முன்னாடி அவன் அப்படியே உங்களை க்ளோஸாக வந்து நிற்க ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அவனை கண்ணை பார்க்க முடியாமல் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அது அப்படி இல்லை. ஓ, அவ்வளோ அக்கறை. அது சரி, அப்போ அவ்வளோ அக்கறை இருக்கிற நீ எனக்கு ஒன்று பண்ணு. எனக்கு பிஏவா இங்கே இவ்வளோ வேலை பார்க்குறீல, அப்படியே சேர்த்து பொண்டாட்டி வேலையும் பார்க்குறியா அப்படின்னு நிமிந்து பார்க்குறீங்க. இப்போ தான் அவனை என்ன அப்படி பார்க்குற, முடியாதல்ல, பக்கெட் அவுட் அப்படிங்கிறான். இல்லை அது அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே நிற்கா. ஒன்று தான் சொன்னேன், என்ன பொண்டாட்டி வேலையும் பார்க்க ரெடியாக இருக்கியா அப்படிங்கிறான். என்ன வளர்றீங்க இப்போ நீங்கள் இருக்க கண்டிஷனில் எப்படி தனியாக விட்டுட்டு? ஆமாம், பெற்றவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடி புதுசா? என் மேலே அப்படியோ அக்கறை அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அந்த பார்வையில் ஏதேதோ இருக்குது. நீங்கள் அவன் பார்வையை தவிர்க்கிறீங்க. உங்கள் அப்படி கண்ணத்தை பிடிச்சி உங்கள் பக்கம் திருப்பி, சாரி அவன் பக்கம் திருப்பி என்ன பார் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க உங்கள் கண்ணிலையும் லைட்டாக டியர்ஸ் வருது. என்ன வலிக்குது அப்படிங்கிறீங்க. ஓ சாரி அப்படின்னு கையெடுத்தவனும் அப்படியே தொப்புன்னு அந்த அங்கே உள்ள சோஃபாவில் உட்கார முடியாமல் தடுமாறி உட்கார உழுக போகிற மாதிரி போகிறான். நீங்கள் பயந்து போய் பாஸ் அப்படின்னு அவனை பிடிக்க வர. இப்படி எப்பவும் என்னை தாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுதான். இங்கே பார், நான் உன்கிட்ட ஒன்று தான் கேட்பேன். இப்போ என் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஈஸ்டி என்னை கட்டிக்கோடி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்போ எங்கள் வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கடி, டார்ச்சர். கல்யாணம் பண்ணலன்னா அந்த சொத்தில் எங்கள் அப்பா சொல்லி பைசா தர மாட்டானா. சொத்து வேணான்னு போயிடலாம், ஆனால் இந்த சொத்து இல்லைன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் மதிக்கவே மாட்டா. எனக்கு என் சொத்து, என் கேர்ள் ஃப்ரெண்டு, அப்பா அம்மா எல்லோரும் வேணும். அதுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். உங்களுக்கு ஒன்றுமே புரியல பாஸ். நீங்கள் அப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டே அப்படின்னு பார்க்குறீங்க. அது கூட தெரியாத முட்டாளண்ணா, குடித்ததும் மூளை கலண்டு போச்சுன்னு நினச்சிட்டியா? அதெல்லாம் இல்லை. அவள் தான் சொன்னான், அவளோட கெரியர் முக்கியமாக 2 years மாடலிங் பண்ணணுமா, அது வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாதும். எங்கள் அப்பாவுக்கு இப்போ ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்லைன்னா சொத்துல சல்லி பைசா கிடையாதான். என்ன பண்ணட்டும்? இது தான் அவள்கிட்ட கேட்டேன். சொத்து இல்லைன்னா பரவாயில்ல வான்னு சொல்லுவான்னு பார்த்தா சொத்து ரொம்ப முக்கியம், அதனால் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க, 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறான். என்ன பண்ணுறது? எனக்கும் இப்போதைக்கு யாரும் அந்த மாதிரி கிடைக்கல, அதுதான் ஒன்று கேட்குறேன்,
கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். என்ன நினச்சி கேட்டான், எதுவுமே உங்களுக்கு புரியல. கான்ட்ராக்ட் மேரேஜ் 2 வருஷத்துக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க. என்ன ரெடியா அப்படிங்க. இல்லை பாஸ், எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. அந்த மாதிரி வேறு யாராவது கிடைச்சா சொல்கிறேன். இப்போது நீங்கள் போகிறதுக்கு நான் செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் நம்ம டிரைவரை வர சொல்லிட்டு போகிறேன். நான் கிளம்புறேன். ஏய், தனியாக அப்படி போவேன், இவ்வளோ நேரம் ஆச்சு. அப்படி தனியாக அனுப்புகிற அளவுக்கு நான் ஒன்றும் ரொம்ப கல் நஞ்சக்காரன் இல்லை. வா, நானே கூட்டிகிட்டு போகிறேன். எதை? இவனையே ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகணும், இல்லை இவர் என்ன கூட்டிகிட்டு போகிறா? இல்லை பாஸ், நான் போய்க்கிறேன். இங்கே நான் பாஸா நீ பாஸா? நீங்கள் தான். அப்போ வா அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வரான். நீங்களும் ஐயோன்னு இருக்கு. நீங்கள் அவனும் வந்துட்டு கார் கீயை வந்துட்டு கதவுல போட்டு திறக்க தான் நினச்சி எங்கேயோ விட்டு அப்படியே போதையில் சொருவிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. இந்த கார் என்ன ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு டயரில் போட்டு அவனும் வந்து உட்காந்து திருவிட்டு இருக்கான். நீங்கள் பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கிட்ட போங்க. பார்த்தா தெரில, தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் அடி பைப்பில், ஆளைப்பாரு, கதவை திறக்க ட்ரை பண்ணுற மேன் அப்படிங்கிறான். சுத்தம் இவருக்கு என்னமோ நான் போதையில் இருக்க தான் நினப்பு. ஐயோ பாஸ், அதுக்கு நீங்கள் கதவுலையில் அந்த கீயை போடணும். நீங்கள் உட்காந்து டயரில் போட்டுட்ருக்கீங்க. எது டயரா? இப்போவே நினச்சேன் தோல் வலுவலுன்னு இருக்கேன்னு அப்படின்ட்டு உங்கள் காலை பிடிச்சிட்டு இருக்கான். ஐயோ பாஸ், இது என் கால் அப்படின்னு நீங்கள் தள்ள. காலா? ஏய், உன் காலை என்னை பிடிக்க வச்சிட்டா? என் காலை பிடி, என் காலை பிடி அப்படின்ட்டு இருக்கான். ஐயோ பாஸ், ஃபஸ்ட்டு எழுந்துறீங்க, நீங்கள் கையை பிடிச்ச. அப்படி வா, எப்படி பயந்த என் காலை பிடிச்சியா? இது காலா பாஸ்? இது கை. அப்போ கையை பிடி. கையை தான் பாஸ் பிடிச்சிருக்கான். இதெல்லாம் கை அப்படின்னு அவனும் அவங்க கையை பிடிச்சி அப்படியே அவன் காலை கொண்டு போவேன். ஷோ அப்படின்ட்டு உங்களுக்கு படுத்துறாரு மனுஷன் அப்படின்னு அவனை அப்படியே இவங்க மேலே சாச்சிட்டு, பாஸ் பாஸ் கொஞ்ச நேரம் அப்படியே நில்லுங்க பாஸ். என்ன நீ யூஸ் பண்ணுற? ஐ மீன் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு தூக்குது. ஐயோ, வேர்வனாத்தான் அடிக்குது. இதுலேயே சென்ட் ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணா போல். எவ்வளோ சூப்பராக இருக்குது. பர்ஃப்யூமில் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லையா அப்படின்னு உங்கள் மூஞ்ச கிட்ட வந்து பார்க்க நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெக்காயிடுறீங்க. பாஸ், ஏன் இப்படி பண்ணுறீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் லிப்ஸ் உங்கள் கன்னத்தில் உரச அப்படியே என்ன சொல்லிட்டேன்? பர்ஃப்யூம் ஸ்மெல் சூப்பராக இருக்குன்னு. இது தப்பா? சொல்லு தப்பா அப்படின்னு கேட்டுருக்கான். உங்களுக்கும் அவனோட அப்படி நிற்கவே முடியல. ஒரு வழியாக கதவை திறந்துட்டீங்க. வந்துட்டு நீங்கள் டிரைவர் சீட்டை வந்து அவனுக்கு உட்கார விடாமல் நீங்கள் வந்து இன்னொரு சைட் டோரை ஓப்பன் பண்ணி அவனை ஒரு வழியாக மேலே சாச்சே கொண்டு வந்து உள்ளே தள்ளி நீங்கள் வந்துட்டு சீட் பெல்ட் போட என்ன கட்டுற? ஒய் ஆர் யூ டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாழ் நான் தெரியுமா ஜேகே கிரேட் பிஸ்னஸ் மேன் ஜாங்கோக் அப்படின்னு அவன் பாட்டு புலம்பிட்டே இருக்கா. சுத்தம் அப்படின்னு காலை கையை வெளியே நிட்டுறான், கதவை சாத்த விடாமல். நீங்களோ போராடி கையும் காலையும் உள்ளே நகர்த்தி விட்டு கதவை சாத்திட்டு இந்த பக்கம் குடுகுன்னு ஓடி வந்து எங்கே பிச்சுட்டு சீட் பெல்ட்டை கிளம்பிடுவானு அந்த அளவுக்கு படுத்துறான். இந்த பக்கம் ஓடி வந்து உட்கார இதெல்லாம் செக்யூரிட்டியும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவரும் வந்துட்டு என்னாச்சு மேடம் அப்படின்னு உங்ககிட்ட வர. அது பாஸ் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு, ஃபேமிலி ப்ராப்ளம் போல், வெளியில் தெரியவேணாம். அவர் வந்துட்டு ரொம்ப விசுவாசமானவர். ஸோ அவனை வந்துட்டு சரி மேடம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பார்த்து கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? இல்லை அப்படின்னு அவர் ஏதாவது யாருக்காவது கால் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்க, இல்லை நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறீங்க. சரி மேடம் அப்படின்ட்டு அவரோ போய் நின்றுக்க. நீங்கள் வந்துட்டு அப்பாடான் இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு உள்ளே ஏறி அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே செக் என்ன நினச்சானோ உங்ககிட்ட அப்படியே இழுத்துக்கிட்டு வரான் சீட் பெல்ட்டை. நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க, உட்காருங்க அப்படின்னு அவனை கஷ்டப்படுத்தி உட்கார வைக்க மாட்டேன். எனக்கு இங்கே உட்காரணும் அப்படின்னு உங்கள் மடியை காட்ட. சுத்தம் குழந்தை நினப்பு. பாஸ் அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம், என்னால் முடியல. என்னால் தான் முடியல, என்னமோ பண்ணுது. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு கூட இல்லை, ஒன்றா கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற. ஐயோ படுத்துறீங்கடி, இந்த கேர்ள்ஸே இப்படி தான், எவ்வளோ நம்பக்கூடாது அப்படி அப்படின்னு புலம்பி கொஞ்சம் நேரம் சாபம்லாம் விட்டு திட்டிக்கிட்டு ஒரு வழியாக நீங்கள் அவங்க வீட்டு வாசல் வந்து நிறுத்திக்கிட்டீங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் போனதே கிடையாது. ஸோ உங்கள் டிரைவர்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் கால் பண்ண, நல்ல வேலையாக அவர் அங்கே தான் இருக்கார். அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் மேடம் நான் வீட்டில் இருக்காடிங்க, நான் வாசலில் தான் இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட அவரும் வந்துட்டு வந்துடுறாரு. அண்ணா நான் இவரை இங்கே ட்ராப் பண்ணிட்டேன், நான் அப்படியே கிளம்புறேன், கொஞ்சம் இவரை உள்ளே கொண்டு போய் விட்டுறீங்களா? சரி மேடம். ஆனால் நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி தனியாக?
பரவாயில்லண்ணா இருமா, நான் பைக்கில் தான் வந்திருக்கேன், உன்னை நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இல்லைண்ணா அது அப்படிங்க. ஏம்மா என் மேலே நம்பிக்கை இல்லை. ஐயோ அப்படி இல்லைண்ணா, நீங்கள் எனக்கு அண்ணன் மாதிரி, அதனால தாம்மா சொல்கிறேன். தங்கச்சி இப்படி தனியாக அனுப்புகிறேன், எந்த அண்ணனுக்கும் நிம்மதியாக இருக்காது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன், நான் உள்ளே விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரும் வந்துட்டு உங்களை ஓரமாக நிற்க சொல்லிட்டு அவரே கார் எடுத்துகிட்டு போய் உள்ளே விட்டுட்டு ஜங்குக்கையும் கைத்தாங்களாம் உள்ளே பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போக அவங்க அப்பா அம்மாவும் செம்ம கடுப்பாகிறாங்க. ஸோ அம்மா தான் அவனை தாங்கி பிடிச்சி ஏண்டா அப்படி பண்ணி தொலைகிற அப்படின்னா, என்ன பண்ணுறது, உன் புருஷன் கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாரு, அவள் அங்கே உட்காந்துட்டு மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணிட்டோம், நீ சொல்லு மம்மி என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இருக்கான். அத்தான் அப்படின்னு மியா வரா வந்துட்டா, அத்தான் போத்தான்ட்டு பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அவளை ஒரு கடி கடிச்சிட்டு அப்படி போக மியாவோ, ஏன் மாமா, மாமாவுக்கு தான் என் மேலே இஷ்டமே இல்லைங்கிறாருல, அப்புறம் ஏன் அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, பாருங்கள் உங்களால் தான் அப்படி குடிக்கிறாரு, நீ வாய மூடுமா எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எப்படியும் வலிக்கம் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிடுறாரு மறைச்சிக்கிட்டு. ஸோ ஜங்குக்கும் வந்து இங்கே உழம்பிக்கிட்டு அப்படியே கிடக்குறான். அவங்க அம்மா தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ டிரைவரும் வெளியில் வந்தவர் அடுத்து வந்து பார்க்கறது உங்களை தான். ஸோ போகலாமாம்மா அப்படின்னு நிற்க, போகலாண்ணா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. உங்கள் தங்கச்சி வேறு கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன இவ இன்றைக்கி இவ்வளோ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதில் வச்சதும் அங்கேருந்து அப்படி சாராவோட அழகு சவுண்ட் தான் கேட்குது. சாரா ஏன் அலற, எங்கடி இருக்கா, இந்த நேரத்தில் எங்கே இருக்க, நீ வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டியா, ஏதோ கார் சவுண்ட்லாம் கேட்குது, எங்கே இருக்கா அப்படின்னு நீங்கள் அப்படி போய், அக்கா அக்கா பயமாக இருக்குக்கா, அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சுக்கா, திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருச்சுக்கா அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் கதறா. என்னடி சொல்கிற, அம்மாக்கா நான் பக்கத்து விட்ட அண்ணாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க்கா அப்படின்ட்டு அவள் அழுவுக. நீ 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 ஏதோ பதறாதம்மா, நான் வரேன், எங்கே இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டுருக்கா. என்னாச்சுமா அப்படிங்கிற டிரைவரும் அதை கேட்டுட்டு தானே இருந்திருப்பாரு. ஸோ அண்ணா அம்மாவுக்கு உடம்பு சரியா, தங்கச்சி மட்டும் தனியாக இருக்கா, ப்ளீஸ்ண்ணா என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில். ஓகேம்மா புரியுது. செம்ம ஸ்பீடாக கூட்டிகிட்டு வராரு. ஸோ வந்துட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள ஹெல்ப்போட தான் சாரா வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தால் அதே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் வந்துட்டீங்க. ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பீங்க. ஸோ அதே ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதாவது அது ஜேகேவோட ஹாஸ்பிட்டல், அதனால தான் நீங்கள் வந்து சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னு கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. சாரா அழுதுட்டு நிற்க, நீங்கள் வரும் அக்கா அப்படின்னு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணி அவள் கதறா. ஸோ அவள் இப்போ தான் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சு காலேஜே போயிருக்கா. ஸோ அவள் கதறா, நீங்கள் ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு என்னடி ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு. அக்கா உனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி, நீங்கள் தான் வந்து ஜேகேவோட போராடிட்டு இருந்துப்பீங்க. ஸோ வீட்டுக்கு விளையாட்டு கேட்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினச்சி கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பீங்க. அம்மா திடீர்னு நைட்டு நல்லாதாக்கா இருந்துச்சு, நான் தான் சொன்னேன் ரொம்ப நேரமாக தையல் மிஷினில் உட்காந்துருக்கம்மா, போதும் வந்து படுமான்னு. இல்லை அக்கா வர வரைக்கும் தச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தது தான், திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னா என்கிட்ட சொன்னிச்சுக்கா, எனக்கு பயமாக போச்சு, ஓடி போய் சுட தண்ணிலாம் வச்சு கொடுத்தாக்கா, ஆனாலும் அம்மாவுக்கு திடீர்னு வேத்து விட ஆரம்பிச்சிச்சு, எனக்கு பயமாயிடுச்சுக்கா. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்து உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாக்கா, நீ எடுக்கவே இல்லை, லாஸ்ட்டாக தான் அட்டன் பண்ணேன், சாரிடி. சரி சரி அழாத, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, அக்கா வந்துட்டால, டாக்டர்ஸ் பார்க்குறாங்களே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிரைவர் கூட அங்கேருந்து நகராமணிக்கா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் போங்கண்ணா. இல்லைம்மா இந்த மாதிரி நேரத்தில் 2 பொம்பளை பிள்ளைங்க உங்களை தனியாக விட்டுட்டு எப்படிம்மா போவேன், எனக்கும் கூட பிறந்தவங்க, எனக்கு பிறந்த பொண்ணுன்னு இருக்காங்கம்மா, அதனால் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டு அந்த அண்ணன் ரொம்ப நல்லவர். ஸோ ரொம்ப உட்காந்துருக்காரு. சம்டைம்ஸ் தான் அந்த மாதிரி மிராக்கள் தான் யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அண்ணன் கேரக்டர் நான் ஏன் வச்சேன்னா, எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், என் லைஃப்லேயே மறக்க முடியாத கேரக்டர், அவரை தான் இங்கே கொண்டு வந்து நான் சொருவிருக்கேன். பிகாஸ் அந்த அண்ணா வந்துட்டு நாங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு வாட்டி ட்ரெயின் வந்துட்டு புக் பண்ணல, நாங்கள் லோக்கல் கம்பார்ட்மெண்ட் ஏற மறந்துட்டு ரிசர்வேஷனில் ஏறிட்டோம். அப்போ வந்துட்டு ஒன்றும் பெருசாக இது கிடையாது, மாறிக்க சொல்லிட்டாங்க அடுத்த ஜங்ஷன் வந்ததும். பட் அது வந்து எக்ஸ்பிரஸ் எங்கேயுமே நிற்கலை. ஸோ அப்படியே த்ரூ அவுட் போய் நிற்கும். அதனால் பயம் வந்துச்சு அம்மாவுக்கு. அம்மா நான் அண்ணா அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக வந்தபோது நடந்த சம்பவம். அதனால் அம்மா கொஞ்சம் பதறிட்டாங்க. பட் அந்த அண்ணா தான் ஒன்றும் ஆகாதுமா பயப்படாதீங்கன்னு சொல்லப்போனால் அந்த அண்ணா கிட்ட கூட எங்கள் அம்மா திடீர்னு ஒரு மாதிரி பயம் வரவும் அவங்களுக்கு ப்ரெஷர் ஏறிச்சுன்னு நினச்சிட்டு அந்த அண்ணா சுகரோ ப்ரெஷரோ அப்படின்ட்டு ஸ்வீட் கொடுத்தாரு. அதை கூட எங்கள் அம்மா வாங்கி சாப்பிடல. ஏன்னா திடீர்னு எட்டே வாங்கி கொடுத்தா பசங்க வேறு இருக்காங்க, ஏதாவது ஆயிருமோங்கிற பயம் எங்கள் அம்மாவுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறதுனால. அதனால் வந்துட்டு எங்கள் அம்மா ஒரு வழியாக ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பயத்திலே தான் இருந்தாங்க. பட் அந்த அண்ணா சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் அம்மாவை கம்ஃபர்ட் பண்ணி அடுத்த அப்புறம் எக்ஸ்பிரஸ்ஸுங்கிறனால அது எங்கே நிற்குமோ அந்த ஸ்டேஷனில் வந்து எங்களை வந்து லோக்கல் கம்பார்ட்மெண்ட் மாற்றி விட அவரே எங்கள் லக்கேஜெலாம் கொண்டு வந்து கொடுத்து அம்மாவை வந்துட்டு பயப்படாதீங்க இதுக்கப்புறம் இங்கே உட்காந்து போங்கிற மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணார். இந்த அண்ணாவை என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஏன்னா என் அம்மா அழுத தருணம், என் அம்மா எனக்கு அயன்லடியாக தெரியும். பட் எங்கள் அம்மா கொஞ்சம் பதறிட்டாங்க. ஸோ எங்கே பாதியில் இறக்கி விட்டுருவாங்களோ அந்த மாதிரிலாம் அவளுக்கு பயம் வந்துருச்சு, அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ வந்துட்டு
அந்த மாதிரி சில சமயம் இக்கட்டான சூழ்நிலையில் யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த அண்ணாவை மைண்டில் வச்சு தான் இந்த கதையில் இந்த அண்ணாவை கொண்டு வந்து வரும். நல்லா புரியுது, நைட் ஆயிடுச்சு, நீங்கள் சாப்பிடவே இல்லை, வீட்டுக்கு இதே போகலீங்க, அப்புறம் எப்படி சாப்பிட்ருக்க முடியும்? ஸோ அவரும் உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்க, இல்லைண்ணா எனக்கு வேணாம், நீங்கள் குடிங்க, சாப்பிட்லாம்ண்ணா, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறீங்க, நான் சாப்பிட்டு தாம்மா உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவரும், கொஞ்சமாவது குடிமா. இல்லைண்ணா பரவாயில்ல, உங்களால் உங்கள் அம்மா உள்ளே இருக்கும்போது சாப்பிடக்கூட முடியல, ஸோ கஷ்டமாக இருக்கா, சாரா அழுதுட்டுருக்கா, ஸோ நீங்கள் அந்த காஃபியை வாங்கி சாரா கிட்ட இந்தா அப்படின்னு கொடுக்குறீங்க. இல்லைக்கா நான் சாப்பிட்டேன், நீ குடி அப்படிங்கிறா. இல்லடி எனக்கு இப்போ குடிக்கிற மூடு இல்லை, எனக்காக வாங்கிட்டு வந்தது, வேஸ்ட் பண்ணாத ப்ளீஸ் அப்படிங்க. சரின்ட்டு அவளே அந்த காஃபியை குடிச்சிட்றா. அவர் வந்து ஆக்சுவலி சாராவுக்கு வந்து வீட்டில் இருந்தானே அந்த சாப்பிட்ருப்பாங்கனா தான் உங்களுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் அதை அவள்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவரும் சரி அப்படின்னு உட்காந்துறாரு, உங்கள் கூடவே துணைக்கிருக்காரு. இந்த நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்படி இதாகுது. உங்கள் அம்மாவுக்கு வந்து தீவிரமாக சிகிச்சை நடந்துட்டுருக்கு. ஒரு வழியாக வந்து டாக்டர் சொல்லி வர, நீங்கள் பதட்டமாக அவங்க முன்னாடி போய் டாக்டர் அவங்களுக்கு அடி நிற்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க பொண்ணு அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு சிவியராக அட்டாக் வந்திருக்கு. பட் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்களுக்கு ஃபர்தராக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு அடப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டதும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, எவ்வளோ ஆகும் அப்படின்னு பயந்து போய் கேட்குறீங்க. பிகாஸ் வந்துட்டு எப்படியும் ஆப்ரேஷன்னா நிறையா பணம் தேவைப்படும். நீங்களே வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு தையல் தைச்சி தான் உங்களே படிக்க வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து நல்லா படிக்கிற பொண்ணுங்கனால கொஞ்சம் நல்லா படித்து ஸ்காலர்ஷிப்லேயே தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இருந்துமே வந்து உங்கள் அம்மா கடன்லாம் வாங்கி ஓரளவுக்கு உங்களை தங்கச்சி உங்களையும் படிக்க வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் வந்துட்டு அடைக்கணும்ல, அதுக்காகவே போராடிட்டு இருக்கீங்க. இதுக்கடையில் உங்கள் அம்மாவும் பெருசாக ஒன்றாலும் டைலர் தான், தச்சு தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, குடும்பமே ஓடிட்டு இருந்திருக்கும். இப்போ தான் நீங்களே 1 இயராக வந்து சம்பாதிக்கிறீங்க, அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் வந்துட்டு உங்களுக்கே பயம் வந்துடுது. எவ்வளோ அப்படின்ட்டு உங்ககிட்ட கிட்டத்தட்ட சேமிப்புன்னு பார்த்தா ஒரு 1 லேக் பக்கம் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இந்த ஒரு வருஷத்தில் சேமித்து வச்சது ஏதோ குடும்பம் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த உங்கள் அம்மா வாங்கின கொஞ்சம் கொஞ்சம் கடன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது, தங்கச்சியோட படிப்பு செலவுன்னு போக பிடிச்சி வச்சுருக்கிறது அவ்வளோதான் இருக்கும். ஸோ எவ்வளோ சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவங்களும் வந்துட்டு அலங்காமல் குலுங்காமல் உங்கள் தலையில் குண்டு போடுற மாதிரி அவங்க பாட்டுக்க 10 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. எங்கே பெரட்டினாலும் உருண்டாலும் பிறண்டாலும் ஒரு 5 லட்சம் அதுவே பெருசு, எங்கே 10 லட்சத்துக்கு போகிறது அப்படின்னு பயம் வருது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ வந்துட்டு யோசனையில் இருக்க. அந்த அண்ணாவும் வந்துட்டு என்னாச்சுமா அப்படிங்க. அண்ணா 10 லட்சம் ஆகுமா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறீங்க. அப்படியே அலறீங்க. சிஸ்டர் ஒரு பக்கம் அழுவேன், அழாக் பண்ணிட்டு அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுடி, நான் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோ சரிக்கா, அம்மாவை கூட வந்து நான் பார்த்துக்கிறேன், இங்கே இருந்தால் உனக்கு வேலைக்கு போகணும்ல, அங்கே போனாலாச்சும் ஏதாவது. இப்போ தான் ஞாபகமே வருது, விடிஞ்சு ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. அந்த அண்ணா கிட்ட அண்ணா நீங்கள் போங்க, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு பார்க்குறேம்மா, தான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. சரிண்ணா. அந்த அண்ணாவாலே என்ன முடியும், மிஞ்சி மிஞ்சி போனால் 2 லட்சம் 3 லட்சம், சரி ஏதோ கிடைக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த நாள் வரைக்கும் கடன் வாங்காமல் நிம்மதியாக இருக்கணும், இந்த கடன்லாம் அடைச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பாரமாக இருக்க, வேறு வழி இல்லை. ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோன்னு தூங்கிட்டு இருக்கோங்க. அம்மாவை பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக சரி பண்ணிடுவோமான்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியுதில்ல அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு நீங்கள் ஒருத்தியாக கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்க இன்னும் தச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அப்பா இறந்து போயிட்டாருங்கிற ஃபீல் ஆகுது. அவர் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காதோலாம் தோணுது. ஸோ எதோ மண்டக்குள்ளே ஓட அப்படியே நீங்கள் அவங்க தங்கச்சிக்கிட்ட நீ காலேஜ் எப்படி அப்படிங்கிறீங்க. அக்கா ஃபீஸ் வேறு கட்டணுக்கா. அதுக்காக தான் பணம் சேர்த்து வச்சுருந்துருப்பீங்க, அவளுக்கு எப்போல்லாம் ஃபீஸ் தேவைப்படுதா கட்டணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இப்படி ஒரு விஷயம் வந்திருக்குங்கிறனால நம்மகிட்ட பணம் இருக்குது, அதை எடுத்து நீ ஃபீஸ் கட்டி நீ காலேஜ் போ, நான் அம்மாவுக்கு இங்கே நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படிங்கிறீங்க. அக்கா 2 பேருமே இல்லைனா அம்மா பயந்துருக்கா. புரியுதுடி, சரி அப்போது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீ காலேஜ் லீவ் போட்டுக்கோ, நான் இன்றைக்கி ஆஃபீஸில் சொல்லிவிட்டு ஈவினிங் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன், நாளையிலேருந்து நீ காலேஜ் போயிடு. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு உங்கள் அம்மா முழிக்கிற வரைக்கும் அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நீங்களும் வந்துட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பற்றியே நினப்பில் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்து நீங்கள் கிளம்பிலாம் போகணும்ல, லேட்டாக தான் ஆஃபீஸே போகிறீங்க. இங்கே நம்மளாலோ தண்ணி அடித்து மட்டையானவன் காலையில் எழுந்திரிச்சு அவனுமே லேட்டாக தான் வரான். ஸோ அவனும் உள்ளே வந்து போகிறேன், நீங்களும் அப்போ தான் வரீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் ஐயோ பாஸ் அப்படின்ட்டு இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, பர்மிஷன் கூட கேட்கல அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே பார்க்க ஆகணும். என்ன நான் தான் பாஸ், லேட்டாக வரேன், நீ என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படின்னு டைம் பார்க்குறான். அதே பாஸ் அவனும் உங்கள் கண்ணை கவனிக்கிறான். நீங்களும் ரொம்ப டயர்டாக கண்ணெல்லாம் நைட்லேருந்து அழுது தூங்காமல் அப்படியே செவந்து போய் மூஞ்சி ஒரு மாதிரி தான் இருக்குது.
நாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவனை நீங்கள் பார்க்குறீங்க, அவன் வந்துட்டு தண்ணி அடித்ததுனால ஒரு மாதிரி இருக்கான். ஸோ 2 பேருமே ஒரு ஹேங் ஓவர் மாதிரி தான் போகிறீங்க. 2 பேர்த்தையும் மற்றவங்களாம் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு போனதும் பரபரப்பாக நீங்கள் வந்து மீட்டிங்குள்ள அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறீங்க. அப்போ தான் வந்துட்டு ஜேகே நான் ரெடியா அப்படின்னு வந்து நிற்க, இதோ பாஸ் ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறீங்க. இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் மீட்டிங், 10 நிமிஷத்தில் பண்ணிடுவியா, என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு அப்படியே முன்னாடி நடந்து வர. நீங்கள் பின்னாடி அப்படியே வரீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க, வேக வேகமாக அவன் பின்னாடி வருது. காலையிலையும் சாப்பிடல, ஸோ நைட்டும் சாப்பிடாம காலையிலும் சாப்பிடாம அப்படியே ஒரு பரபரப்பில் தூக்கம் இல்லாமல் வந்து அப்படி இருக்கும். கிருன்னு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ ஸ்லிப் ஆகி அப்படியே விழுக போகிறீங்க. பேசிகிட்டே வந்து என்னடா சத்தத்தை காணோன்னு திரும்ப நீங்கள் அப்படியே மயங்கி விழுக. டக்குன்னு உங்களை அப்படியே கையில் தூக்குறான். இடியட் அப்படின்னு திட்டிக்கிட்டே அப்படியே வந்துட்டு உங்களை ஏய் ஹீரோ அப்படின்னு கணத்தில் தட்ட, பாஸ் அப்படின்னு கண்ணை அப்படியே மூடி திறக்கிறீங்க. ஒரு ஆல்ரைட் நான் உனக்கு அப்படின்ட்டு தண்ணி எடுத்து நீட்டுறான். அப்படியே நீங்கள் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களே பார்க்க நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு ஆல்ரைட் பாஸ் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி நடக்க பின்னாடி வரான். ஸோ நீங்கள் அப்படியே கார்கிட்ட வர மறுபடியும் கிருன்னு வருது. அந்த அண்ணாவோ காலையில் சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைண்ணா டைம் ஆயிடுச்சு. ஏம்மா அப்படி பண்ணுறேன், நான் அப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கதெல்லாம் ஜேகே வந்துட்டு கவனிக்கிறான். என்ன இவங்க 2 பேர் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு பின்னாடி அவன் இருக்கிறான். நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க, லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டே தான் வரீங்க. ஸோ அந்த அண்ணாவோ கவலைப்படாதம்மா, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, சரிண்ணா அப்படின்ட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே நீங்கள் மீட்டிங்க்கு உள்ளே போக ஜேகே இறங்குனவ ஒரு நிமிஷம் அப்படியே திரும்பி என்னாச்சு அப்படின்ட்டு இப்போ தான் டிரைவர் கிட்ட கேட்க, ஒரு நைட் நடந்ததெல்லாம் சொல்ல, ஓ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணல அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி போகிறவங்களே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்களும் முன்னாடி நடந்துட்டு இருந்தோம், திரும்பி இங்கே வர காணோம் அப்படிங்கிற பார்க்க இப்போ ஜேகே கோட்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வர மாதிரி வரான். ஸோ நீங்கள் அப்படியே நிற்க, அவனும் உங்களை ஃபஸ்ட்டு இப்படி பார்த்துட்டு மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணிக்கிறேன், நீ அங்கே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே உள்ள கேன்டீனில் விட்டு ஏதாவது சாப்பிட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மீட்டிங் அட்டன் பண்ண உள்ளே போயிடறான். என்ன வரும், என்ன விட்டுட்டு போகிறாரு, திட்டு வரும் அப்படின்னு நீங்கள் பயந்து எழுந்திருக்க. திரும்பி பார்த்தவன் செட் அப்படிங்கிறான். அந்த நின்ன இடத்துலேருந்து அவன் கத்தனை எல்லாருமே அவனையும் திரும்பி பார்க்க, அவங்கள அப்படியே முறைச்சி பார்க்க பயந்து அப்படியே உட்காந்துறீங்க. சாப்பிட்டு தான் வர அப்படிங்கிற மாதிரி இது ஆர்டர் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். இதுக்கு மேலே அவன் பேச்ச மீற முடியாதுன்னு நீங்களும் அங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணி பொறுமையாக சாப்பிட்றீங்க. ஸோ வந்துட்டு உள்ளே வந்தோன்னா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரான். நீங்கள் டல்லாகவே இருக்கீங்க. அவனும் ஆஃபீஸ்க்கு போகாமல் உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விட சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்க டிரைவரும் நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், பணம் தேவை, அது மட்டும் தான் மைண்டில் இருக்குது. மற்றபடி அவன் நேற்று பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. பட் ஜேகேக்கோ இப்படி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்சதும் உங்கள் அம்மாவை வந்து பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு அவன் வந்து பணம் கட்டி ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அவன் தான் வந்து ஆப்ரேஷனுக்கு உடனே பணம் கட்டுறான். நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் சென்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. டாக்டர்கிட்ட அவன் பேச நீங்கள் போஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படின்ட்டு அவனோ சொன்னதை செய்யுங்க சார், இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டரே நீங்கள் தான், நீங்கள் சொல்லி செய்யாமல் இருப்போமா, உடனே ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்கள் அம்மாவை விஐபி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷனுக்காக எல்லாமே டெஸ்ட்டு இதெல்லாம் நடக்குது. நீங்களும் என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படியே ஜேகேவை கண்ணில் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அப்படின்ட்டு நிற்கிறீங்க. இங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது கேட்கக்கூடாது தான். பட் எனக்கும் அந்த மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. உனக்கு இப்படி ஹெல்ப் தேவை, அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு ஹெல்ப் தேவை, அதை பண்ணலாமே அப்படின்னு பார்க்குறான். திருப்பி சுற்றி முற்றி எங்கே வரான்னு புரிஞ்சிடுச்சு. உங்களால் இப்போ நோ சொல்ல முடியாது. 10 லட்ச ரூபா சொலையாக கொடுத்துருக்கான் அம்மாவுக்காக. இது இல்லாமல் என்ன வேணாலும் வந்துட்டு செலவுனாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, இங்கே லோக்கல் டாக்டர் வச்சு பண்ணுறதுக்கு தான் அதில் இதே. ஆனால் இவன் ஃபாரின்லேருந்து டாக்டர் வரவழைக்கிறான். அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இதுக்கு மேலே ஒருத்தனுக்காக நீங்கள் இதை கூட பண்ண மாட்டிங்களா? 2 வருஷம் தானே, சரி அப்படின்ட்டு ஒரு வழியாக நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு அம்மாவுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிய வேணாம் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறான். அப்புறம் 2 வருஷம் கழித்து நம்ம கான்ட்ராக்ட் அப்படிலாம் யாருக்கும் தெரிய வேணாம், பிடிக்காமல் டிவோர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அப்படிங்கிறான். என் பக்கம் இது மட்டும்தான் என்னோடது, கான்ட்ராக்ட் மேரேஜ்னும் இல்லை வேறு எதுவும் என்னை பற்றி எதுவும் வெளியே தெரியக்கூடாது. மற்றபடி கண்டிஷன் எதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்கா. இந்த சமுதாயம் எந்த தப்பு பண்ணாலும் பெருசாக பார்க்காது. ஆனால் ஒரு பொம்பளை தப்பு பண்ணால் அது பெரிய பூதாகரமாக இருக்கும். அவளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் சரி சேர்த்து அதையே சொல்லும், குடும்பத்தையே கேவலமாக பேசும். அதனால் அப்படின்னு நீங்கள் பார்க்க புரியுது அப்படின்ட்டு அவனும் எனக்கு ஒன்றும் இல்லை,
இங்கே பார், என்னோடய கான்ட்ராக்ட் மேரேஜ் 2 வருஷம், என்னோடய லவர் வர வரைக்கும், அவள் வந்ததுக்கப்புறம் நீ ரிலீஃப் ஆகிடலாம், அது வரைக்கும் தான். என் அப்பா கிட்டேருந்து எனக்கு சொத்து வரணும், அது வந்துருச்சுன்னா கூட இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே அது கிடச்சிட்டாலும் உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் வந்துட்டு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறீங்க. ஸோ அவ்வளோதான். உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதுமே அவங்கள அப்படியே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் திருத்தணி இது என் வீடு தான் அப்படின்ட்டு மாலையும் கழுத்துமா தான் 2 பேர் வரீங்க. ஆக்சுவலி என்னென்னா அவங்க வீட்டிலலாம் சொன்னால் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு அவங்கள வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கி ஒரு கோவிலில் வச்சு சிம்பிளாக மேரேஜை முடிச்சுட்டான். இவ தான் என் பொண்டாட்டின்னு கான்ட்ராக்ட்லாம் உங்ககிட்ட சைன்லாம் வாங்கிட்டு சாரா நீங்கள் உங்கள் அம்மா 3 பேருப்பா அந்த வீட்டுக்கு தான் வரீங்க. உங்களுக்கும் பயமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் போனது கிடையாது, அவன்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களே தவிர வீட்டுக்குள்ளெல்லாம் போனதில்லை. திடீர்னு அங்கே வர்றது ஒரு மாதிரி தான் இருக்குது. உங்கள் அம்மா உட்காந்து வீட்டு வாசல் பார்த்தோன்னா உதறல் எடுக்குது. அவங்களும் இதா அப்படின்னு திணறாங்க. அம்மா அப்படின்னு பிடிக்க அவங்களுக்கு மயக்கம் வராத குறையா நிற்க. இப்போ அவங்க அப்பா அம்மானு எல்லாம் வெளியே வராங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் பார்த்ததும் உங்கள் அம்மாவுக்கு கிறுக்குன்னு வருது. உங்கள் அம்மாவை கை தாங்கலாம் நீங்கள் பிடிச்சிட்டு கே அப்பாவோ ஓடி வந்து உங்கள் அம்மாவை தாங்கி பிடிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. உங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஸோ அவங்க அம்மா ஓடி வந்து தண்ணியெலாம் கொடுத்து என்ன ஆச்சு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை எப்படியா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா யார் இவங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் திருத்தணி அப்படியே அவங்க அம்மாவை அச்சில் பார்த்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படியே அப்பாவோ டே என் தங்கச்சி பொண்ணையும் எங்கட பார்த்த அப்படின்னு கேட்க இவனுக்கோ தங்கச்சி பொண்ணா அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் ஷாக்கில் நிற்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க வராங்க. அவங்க பொண்ணு தானே மியா. ஸோ வந்துட்டு 2 தங்கச்சியால் ஒரு தங்கச்சி தான் உங்கள் அம்மா, இன்னொரு தங்கச்சி அவங்க கூடியே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் அப்படியே ஓடி வந்து அக்கா அப்படின்னு உங்கள் அம்மாவை பிடிக்க உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இதே ஊரில் எப்படிரா இப்படி வந்துட்டு இருந்தோங்கிறதே உங்களுக்கு தெரியல. ரொம்ப வருஷமாக வந்து தனியாகவே இருந்திருப்பீங்க இந்த ஊர்லேயே இல்லாமல். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த ஊருக்கு நீங்கள் வேலை தேடி வந்திருப்பீங்களே. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னமா நடக்குது, அக்காங்கிறாங்க தங்கச்சிங்கிறாங்க, இவங்களுக்கு உனக்கு என்னம்மா அப்படின்னு நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு உங்கள் அம்மாவோ வந்துட்டு ஒன்றும் சொல்ல முடியாமல் திருத்தணும் ஜேகே அம்மா உடனே உள்ளே போய் ஆராத்தி தட்டுறாங்க. ஜேகேவோ இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன், இங்கே என்னென்னமோ நடக்குது அப்படின்னு நான் முழிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை பார்த்ததுனால இவ்வளோ நேரம் யாரையும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ தான் பார்க்க ஜேகே வந்து மாலையும் கழுத்துமா, நீங்களும் அதே மாதிரி இருக்க, பட்டு வேஷ்டி ஷர்ட்டில் அவனும் நீங்கள் வந்துட்டு சாரியில் இருக்க. அவங்களுக்கு எது புரியுது, லவ் பண்ணி பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானோ அப்படின்னு. இப்போ இவ்வளோ நாள் லவ் பண்ணுறேன்னு சொன்ன பொண்ணு தான் போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்கலை. ஜேகே இப்படி வந்து நில்லுப்பா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவையும் சேர்த்து நீயும் நில்லு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க அப்படின்னு உங்கள் அப்பா ஜேகே அப்பா வந்து உங்கள் அம்மாவை நிற்க வைக்க சாராவை நகர்த்திட்டு மற்ற 3 பேத்தையும் அப்படியே நிற்க வச்சு சுற்றுறாங்க. ஸோ ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்க சாராவையும் வந்துட்டு ஜேகே அப்பா நீயும் நில்லுமா, நீயும் இந்த வீட்டு மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே அவளையும் நிற்க வச்சு ஸோ எல்லாத்துக்கும் சுற்றி போட சாராவுக்கும் ஒன்றும் புரியல, உங்களுக்கும் ஒன்றும் புரியல. அம்மா மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்க மாதிரியே இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஜேகேக்கு அதுக்கு மேலே பைத்தியமே பிடிச்சிற மாதிரி இருக்குது அவனுக்கு. நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குதுங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் அதே பயம்தான். கான்ட்ராக்ட்னால் யாருக்கும் நம்மளை தெரியாது, எங்கேருந்து அப்படியே 2 வருஷத்துக்கு அப்புறம் கிளம்பிடலான்னு நினச்சிட்ருக்கேன். என்னடா இது எல்லாரும் இப்படி உறவு கொண்டாடுறாங்களேன்னு புரியாமல் இருக்கீங்க. மியாவுக்கு லைட்டாக ஒரு வருத்தம் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்தாலும் இப்போ வந்து அவளுக்கு அவள் முன்னாடிலேருந்து ஜேகே அவளுக்கு பிடிக்கும். அதே சமயம் அவனுக்கு பிடிக்காதுங்கும் போது ஃபோர்ஸ் பண்ணலாம் அவள் விரும்பலை. அவனுக்கு பிடிச்ச ஒருத்தையை கல்யாணம் பண்ணுறது சந்தோஷம் தான். அக்கா அப்படின்னு வந்து உங்கள் கையை பிடிக்கிறா, அக்காவா அப்படின்னு நீங்களே திருத்திட்டு முழிக்கிறீங்க. அவளுக்கும் வந்துட்டு நம்ம சாராவோட ஒரு 2 வயசு பெரியவா, அவ்வளோதான் அவளும். ஸோ வந்துட்டு அவள் ஃபைனல் இயர் படிக்கிறா, அவள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நிற்க இப்போ முழு ஃபேமிலியும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. வந்து உட்காந்ததும் உள்ளுக்குள்ளே அப்போ தான் பார்க்குறீங்க அங்கே வந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. நான் சின்ன வயசில் அப்படின்னு நீங்கள் திருத்தணும் முழிக்க அப்போ தான் இது என் தங்கச்சிமா அப்படிங்கிறாரு. சின்ன வயசு ஃபோட்டோ மட்டும் அங்கே இருந்திருக்கும். பெரிய வயசு ஃபோட்டோவெல்லாம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா நான் வந்து பிடிக்கல அப்படின்னு சத்தம் போட்டனால கழட்டியிருப்பாங்க. அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்கடா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியாதுண்ணா அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. அண்ணாவா, எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவை லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு நல்லா பெரிய ஃபேமிலி தான். அதே சமயம் ஒரே அதாவது குடும்பம் இல்லாத ஒரு பர்சன், அதாவது அனாதைன்னு வச்சுக்கலாமே. அதனால் வந்துட்டு அவருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவரை ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மாலையும் கழுத்துமா அவங்கள மாதிரி தான் நீங்கள் ஜேகே எப்படி வந்தீங்க அதே மாதிரி வந்திருப்பாங்க. பட்
என்ன தான் பணம் இருந்தாலும் நம்ம இதில் இல்லை, நீ வந்து என் பேச்சை கேட்காம ஓடி போய் கிளம்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவால் வந்துட்டு ஏற்றுக்க முடியல. பிகாஸ் வந்துட்டு அவருக்கு அவர் தங்கச்சி பையனை தான் அவங்க அம்மாவுக்கு கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கும். பட் அவங்க வந்துட்டு இப்படி ஓடி பண்ணனால அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலைங்கிற கோபம் தான் போன தங்கச்சி வந்துட்டு ஓடி போனவளை மட்டும் குடும்பத்துக்குள்ளே ஏற்றுக்கிட்டு அவ்வளோதான் என் உறவு முடிச்சுக்கோ அப்படின்னு தங்கச்சி மேலே ஒரு பாசம் அண்ணனுக்கு. அதனால் வந்துட்டு பெத்த பொண்ணே வந்து தான் பேச்சை மதிக்காமல் போயிட்டா. கொஞ்ச நாள் போயிருந்தா தங்கச்சி சமாதானப்படுத்தி கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி போயிட்டானுங்கிற கோபம் அதனால் ஏற்றுக்காமல் அனுப்பிச்சி விட்டுருப்பாரு. ஸோ அதோட அவங்க அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாவோட இருந்துட்டுருக்கு. நல்லா பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ வந்துட்டு நல்லா தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் சாரா பிறந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பிஸ்னஸில் அடி விழுகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. அந்த டைமில் தான் உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ரொம்ப சீரியஸான நிலமையில் இருக்கும்போது உங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக உங்கள் அம்மா அப்போ தான் முதல் முறையாக போனதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இந்த வீட்டுக்கே வராங்க. ஒரு அவங்களுக்கு 6-7 வயசு இருக்கும்னு வச்சுக்கலாம். 6-7 வயசு இருக்கும் போது தான் வராங்க. அந்த 5-6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்காக அவங்க எவ்வளவோ போராடுறாங்க. பட் வந்து அப்பா அம்மாவை பார்க்க முடியல. அப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட உள்ளேருந்து வந்து சொல்கிற செய்தி என்னமோ மெய்டு வந்து உங்களை மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் புருஷன் செத்தாலும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால தான் அவங்க அம்மா அந்த வீட்டை விட்டு வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்பா அம்மா இருந்தப்போ அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ அண்ணா தங்கச்சிக்கிட்ட போய் எங்கள் கோவத்தை காட்டுறது அப்படின்னு அப்படியே அவங்க அம்மா அமைதியாக இருக்கா. அப்போ வந்துட்டு மியாவோட அப்பா இருப்பார்ல, அவர் வராரு. அவர் வேறு யாரும் இல்லை, அதான் அத்தையோட பையன். ஸோ வந்துட்டு அவங்க அம்மா ஓடி போனனால தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்க சித்தியோட ஹஸ்பண்ட் அவர் வராரு. அவர் பார்த்ததும் உங்கள் அம்மா அப்படியே கண்ணை தொடச்சிட்டு எழுந்து நிற்கிறாங்க. அவரும் உங்கள் அம்மாவை நல்லா ஒத்து பார்த்துட்டு நீ ஆஷா தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க சித்தியோ ஆமாம் நிஷா, உன் அக்காவுக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வீடே தெரிஞ்சிருக்கு பாரு அப்படிங்கிறாரு. அப்படின்லாம் அர்த்தம் அப்போ இருந்த சூழ்நிலை. பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பல்லம்மா. ஏன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் இப்படி பார்க்கணுமா? என்னாச்சு உனக்கு? எங்கே உன் வீட்டுக்கார் அப்படின்ட்டு இப்போ தான் அவங்க அம்மாவோட கோலத்தை பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு கழுத்தில் தாலியில் நெத்தியில் போட்டு இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நிஷா அப்படிங்க உங்கள் அம்மா வந்து உங்கள் சித்தியும் வந்துட்டு அது அக்கா ஹஸ்பண்ட் இறந்துட்டாராம். என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு என்னம்மாச்சு அப்படின்னு கிட்ட வந்து அவரும் அனுசரணையாக பேசுகிறாரு. உங்கள் அம்மாவை அழுதுட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்ல அத்தையும் மாமாவும் வரட்டுக்கு கௌரவத்தால் இப்படி அநியாயமாக உன் வீட்டுக்கார் இறந்து போகிறதுக்கு காரணமாயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்கள் வரணுன்னு இருக்குமா? இந்த வீட்டு பொண்ணுங்க நீங்கள் எங்கே எப்படி இருக்கீங்களோ, நான் அவர் ரொம்ப பெரிய பணக்காரங்கனால இந்நேரம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இப்படி கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கவே இல்லைம்மா அப்படின்ட்டு உங்கள் 2 பேத்தையும் இங்கே வாங்கடா அப்படின்னு கூப்பிட நீங்களும் சாராவும் கிட்ட போங்க. உங்களை அப்படியே வந்துட்டு அவரும் வந்துட்டு தன்னோட பொண்ணுங்கிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறேன். மியாவையும் இங்கே வாமா, இனிமேல் இவங்களும் உன்னோட அக்காவும் தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்னோடய அக்கா தங்கச்சி நான் தனியாக இருந்தேன், இப்போ எனக்கும் சிஸ்டர்ஸ் கிடச்சிட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது. சின்ன வயசுலேயே எல்லாம் ஒன்றா இருந்ததா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் நல்ல விதமாக தான் பேசுகிறாரு. ஸோ மொத்த ஃபேமிலியும் நல்லபடியாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடந்த பழையசெல்லாம் வந்துட்டு மறந்துட்டு நல்லபடியாக பேச இப்போ தான் உங்கள் மேட்ருக்கு வராங்க. ஜேகேவியும் உங்களையும் இப்போ தான் அவரையும் கவனிக்கிறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஜெர்க்காயிறாரு. ஸோ அப்படியே மியாவை பார்த்துட்டு உனக்கு இதில் வருத்தம் இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க இதில் எனக்கு என்னப்பா வருத்தம், மாமாவை எனக்கு கட்டி வச்சுருந்தா தான் வருத்தப்பட்டிருப்பேன். மாமாவுக்கு என் மேலே இஷ்டமே இல்லை, நான் ஏன் வழியாக்க போய் வற்புறுத்தணும், அவரோட வாழ்க்கையை அவர் நிம்மதியாக வாழட்டும்ப்பா, எனக்கு இதில் சந்தோஷம்தான். அதுலேயும் அக்காவே இங்கே வந்தது எனக்கு இன்னும் டபுள் ஹாப்பி அப்படிங்கிறா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய விளைவே சந்தோஷமாக இருக்கும் போது இதில் நான் சொல்ல என்ன இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருந்தால் சரி. சித்தி கூட அக்கா பொண்ணுங்களை தானே கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சந்தோஷம் தான் அவங்களுக்கும். ஸோ மொத்தமாக வந்துட்டு ஜேகேவோ ஏதோ நடக்கும், பிரளயமாகும் அப்படின்னு நினச்சி வந்து கடைசியில் புஸ்ஸுன்னு ஆயிடுது. இதில் பெரிய ட்விஸ்ட்டே வந்துட்டு நீங்களும் அவனும் அத்தை பொண்ணு மாமா பையங்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் இப்போது பிரச்சனை இப்போ வந்திருந்தால் கூட 2 வருஷத்துக்கு அப்புறம் பெருசாக தெரிஞ்சிருக்காதோ என்னவோ. இப்போ எந்த பிரச்சனையும் வராமல் எல்லோரும் சுமூகமாக சந்தோஷமாக வேறு பல வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்ததுனால 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரிய போகிறத நினைக்கும் போது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே மொத்த குடும்பத்தையும் ஏமாற்ற போகிறோம் அப்படிங்கிற பயம் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காதோ, அம்மா இந்த மாதிரி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற மாதிரி. ஸோ இங்கே ஜேகேவும் வந்துட்டு அதே மாதிரி தான் நினைக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு அவன் வேலை தான் முக்கியம். அதனால் பெருசாக வந்து பண்ணிக்கல, இப்போதைக்கு இந்த பிரச்சனை இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். ஸோ அப்புறம் என்ன அடுத்தடுத்து என்ன நடக்கணுமோ வந்துட்டு இவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்கிட்டையும் சொல்லலை, திடீர்னு வந்து உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன்.
குடும்பம் யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை அப்படி இப்படின்னு என்னையவே ஏமாற்றிட்டான் அந்த படுவா அப்படின்ட்டு ஜேகே காதை அவங்க அம்மா பிடிக்க, ஐயோ அத்தை அத்தை நான் என்ன பண்ணுறது, நான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் மிடில் கிளாஸ், அதனால் பயந்து அப்படிலாம் சொல்லி உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் முடிக்க அவங்க அப்பா இந்த பக்கம் காதை பிடிச்சி எந்த படவா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா, எத்தனை டைம் சொல்லியிருப்போம், முடியாது, அவளை காட்ட மாட்டேன், அவள் இங்கே இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்பட்றா நானே கல்யாணம் பண்ணி வைக்க தானே இருந்தேன், ஏன் இப்படி பண்ணேன் அப்படிங்க, நீங்கள் மியாவெல்லாம் கட்டிக்க சொன்னீங்க அப்படிங்கிறான், மியா இல்லாட்டியும் உனக்கு பிடிச்சவளை கட்டி வைக்கிறேன்னு சொன்னா இல்லையா அப்படிங்கிறாரு, சொன்னீங்க அதுக்கு அவ இருக்கணுமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவன் புலம்பிட்டு இருக்கா, உங்களுக்கு அது நல்லாவே புரியுது, நீங்கள் அப்படியே முடிக்க ஹே இந்த மாட்டி விட்டு நான் ஜாலியாக இருக்கேங்கிற மாதிரி ஜேகே உங்களை மறைச்சு பார்க்க, ஐயோ பாஸ் நான் இல்லை அப்படிங்கிறீங்க, எதை அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்க அது இப்போ என்ன சொன்ன பாஸ் அப்படிங்கிறீங்க, பாஸா அப்படின்னு எல்லாரும் ஜேகே பார்க்க அது அவன் என் பி அப்படிங்கிறான், ஓ இப்போ தான் தெரியுது அக்கா ஒரு நாள் கூட லீவ் போடாமல் போனது இதான் நான் காரணம் அப்படின்னு சாரா ஒரு மாதிரி சிரிக்க, நீங்களும் இவ வேற அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு, அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள இப்போ தான் தெரியுது என் பையன் தான் இட்டானாலும் வீட்டுக்கு வராமல் ஆஃபீஸில் இருந்தது காரணம் இத்தானா அப்படின்ட்டு இதில் புரியாத ஒரு விஷயம் அவங்க அம்மா அப்படியே நீ தண்ணி அடிச்சிட்டு இருந்த அப்படின்னு எல்லா முன்னாடி கேட்க, மா அப்படின்னு ஜேகே முழிக்க அவங்க அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஷாக் ஆகி எது அப்படின்னு பார்க்க, அது எங்கள் 2 பேத்துக்குள்ள அப்பப்பா கொஞ்சம் சண்டை வரும், அப்போது சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறான், இங்கே பாருமா இனிமேல் நீ தம்பிக்கிட்ட சண்டையே போடக்கூடாது புரியுதா அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை கேட்க, நானா புரியுதுமா புரியுது கேட்டுக்கிட்டியா அப்படிங்கிறான் அவனும், புரிஞ்சது பாஸ் அப்படிங்கிறீங்க, எது பாஸா மறுபடியுமா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா, அது வந்து சார் நான் சாரா நான் உனக்கு மாமா, ஐயோ இந்த உறவு முறை வேறு அப்படின்ட்டு நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி சொல்லுவீங்களா பார்க்கலாம், எதை ஒன்றும் இல்லை ஏங்க வந்த பிள்ளைங்களை இப்படி நிற்க வச்சு பேசிட்டு அடுத்தடுத்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும், வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஸோ பழம் கொடுக்கறது சாமி கும்பிட சொல்கிறது எல்லாம் பண்ணுறாங்க, ஸோ ஜேகேவோ சரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன், எதை டீ கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கடா மீட்டிங், அது டேட் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனை உங்களை பார்த்து சைகை பண்ணுறான், அப்படின்னு சமாளிச்சுக்கோ எனக்கு வெளியில் வேலை இருக்குன்னு அவன் சொல்கிறான், ஸோ நீங்களும் ஊன்னு சொல்லுவோம் அவன் கிளம்பி போயிடறான், இங்கே பாருமா இவ்வளோ நாள் நீ பிஏவாக இருந்தப்ப இனிமே அவன் பொண்டாட்டியாக ஒழுங்காக சார்ஜ் எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா, சரிங்க அப்படிங்க என்ன வாங்க போங்கன்ட்டு அத்தனை கூப்பிடுமா, அது வரமாட்டேங்குது மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படியே என் நாத்தனாரை சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க, ஆக்சுவலி உங்கள் அம்மா ரொம்ப அழகு அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க, ஸோ அப்போ ஆசாக்கா தான் அழகா நான் இல்லையா அப்படின்னு உங்கள் சித்தி வராங்க, என் சித்தியும் அழகு தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, பாடுறா அத்தை சொல்கிறதுக்கு வரல சித்தி மட்டும் சொல்கிற, இல்லை என்னமோ தெரியல என் அம்மா கிட்ட உணர்ந்த அதே பாசத்தை அத்தையான உங்ககிட்டையும் என் சித்திக்கிட்டையும் உணர்றேன் அப்படின்ட்டு 2 பேர்த்தையுமே ஹக் பண்ணிக்கிறீங்க, இனிமேல் மாற்றிக்கிறேன் கரெக்டாக கூப்பிட்றேன் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு, ஏம்மா இப்போ போயிருக்கான் எப்போ வருவான்னு தெரியுமா, அன்றைக்கி ரொம்ப தண்ணி அடிச்சிட்டு வந்தான் நான் பயந்துட்டேம்மா அப்படின்ட்டு என்னென்னமோ வளரலாம் தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு சரியாக புரியாதனால ஏதோ மாடலிங் போகிறா 2 வருஷம் கான்ட்ராக்ட்னு என்னென்னமோ சொன்னான், நீ நம்ம மாடலிங்காக பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க, தூக்கி வாரி போடுது, தீ இந்த லூசு பையை குடிச்சிட்டு வளரி வச்சுருக்கான் அப்படின்ட்டு, இல்லை அது வேறு மாடலிங் போன பொண்ணு கான்ட்ராக்ட் 2 வருஷம் போடணும் அதை பற்றி ஏதாவது வளரியிருப்பார் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு வழியாக சமாளிச்சிடுங்க சரி அப்படின்னு அவங்களும் விட்டுறாங்க, ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு நைட் ஆகுது, ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பசியாக தாங்கலை இவன் வந்தால் தான் சாப்பிட முடியும்ட்டு உட்காந்துருக்க, அவங்க அம்மாவோ அவன் எப்போ வருவான்னு தெரியல நீ வந்து சாப்பிடுமா அவன் வரும்போது வரட்டும் அப்படிங்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து வரீங்க, ஸோ எல்லோரும் சாப்பிட்டு உங்களுக்கும் சாப்பாடு பரிமாறாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு கண்ணு வந்து ஜேகேவை தான் தேடுது, அவங்களால புரிஞ்சுக்க முடியுது, அவ்வளோ லவ்வா அப்படின்னு கேட்குறாங்க, அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பிஏவாக இருக்கும் போதே அவனுக்கு சாப்பாடு அவனுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பழகினால அந்த கேர் தான் வருது, ஸோ நீங்களும் திருத்தன்னு முழிக்க அவன் வருவாம்மா சாப்பிடு அப்படிங்கிறாங்க, நீங்களும் அப்படின்னு பூத்து இடங்கனால அதுக்கு உங்களால் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியல, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்து, அம்மா அது எனக்கே அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட பக்கம் நியாயத்தை சொல்ல இருக்கேன், உங்கள் அம்மாவுக்கு புரியுது, தெரியுதுடா உனக்கே தெரியாத விஷயத்துக்கு நான் ஏன் உன்னை கோவப்பட போகிறேன், சரி இங்கே பாரு யாராக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆனால் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நீ அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படி இப்படின்னு எப்பவும் போகிற சொல்ல அம்மா சொல்கிற அட்வைஸ்லாம் பண்ணி உங்களை அனுப்பி வைக்க, உண்மை தெரிஞ்சால் இருக்குது எனக்கு விளக்கமாக தடியோ செருப்படியான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே மேலே வரீங்க, அவனோட ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ரூம்குள்ளே பால் செம்மோட உள்ளே நுழையிறீங்க, ஜேகே இல்லை வெறும் ரூம் தான் வரவே இருக்குது, ஸோ பால் செம்ம ஓரமாச்சிட்டு
அப்படின்னு வந்து அந்த அப்படியே வந்துட்டு பெட்டில் தான் உட்கார போகிறீங்க. அப்புறம் இல்லை என்ன இருந்தாலும் அவர் நம்மளோட பாஸ், இப்போதைக்கு இது கான்ட்ராக்ட் மேரேஜ், அவர் சொல்லாமல் அங்கே படுக்கிறதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவை பார்க்குறீங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் இழுத்து போட்டு அப்படியே வந்து சோஃபாவில் ஒரு தலைவாணியை போட்டு உங்களுக்கு உண்ட மயக்கம், காலையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ தூக்கமாக வருது. நீங்களும் அவனுக்காக வெயிட் பண்ணி அவன் வர மாதிரி தெரியல, அப்படியே படுத்துங்க. இங்கே நம்மளும் போனதுலேருந்து மொடா குடி தான் பீச்சஸில் உட்காந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுட்டு கண்ணில் டியர்ஸ் தாங்க முடியல. ஸோ அங்கெல்லாம் பாட்டிலெல்லாம் தூக்கி செதற விட்டுட்ருக்கான். அப்படியே வந்துட்டு அவனால் தாய்க்க முடியல. அப்படியே அந்த ஃபோட்டோவை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு அப்படியே கிளம்பி வரான். வீட்டில் எல்லோரும் படுத்துட்டாங்க. இவனும் லைட்டாக அப்படியே குடித்ததுக்கு அசைஞ்சு மெதுவாக மேலே வரான் சத்தம் இல்லாமல். அவன் ரூம் கதவை திறக்க அப்படியே வந்துட்டு பெட்லாம் டெக்கரேட் பண்ணி மளிகை போகலாம். அப்படியே அந்த ஏசிக்கு அதுக்கு சில்லுன்னு இருக்கு. உள்ளே வந்தவனும் கண்ணு அப்படியே உங்களை தான் தேடுது. எங்கே போனா இவ அப்படின்ட்டு திரும்ப சோஃபாவில் ஒரு பக்கம் குறுக்கி அப்படியே படுத்துட்ருக்கீங்க. கிட்ட வந்து பார்க்குறான். அப்படியே தீவதை மாதிரி தெரியுறீங்க அவன் கண்ணுக்கு. ஐயோ, கிட்ட வந்தவனை ஒன்றும் பண்ண முடியலடி அப்படின்ட்டு அவங்கள குறுன்னு கொஞ்ச நேரம் பார்த்தவன் என்ன நினச்சானோ பெட்ஷீட் எடுத்து நல்லா அவங்களுக்கு பொத்தி விட்டுட்டு எப்படியாப்பாடு தான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் குட் நைட் போண்டாட்டி அப்படின்ட்டு பெட்டில் படுத்துடுறான். தூக்கமே வரல. உருண்டு உங்களை இதாக ரசித்து பார்க்குறான். ஸோ இதை அப்படியே பார்த்துட்டு இருந்தால் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து இப்போ நல்லா மூஞ்சி வரைக்கும் பெட்ஷீட் இழுத்து விட்டு குட் நைட் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து குப்பர் அடித்து பெட்டில் படுத்து வந்தான். எப்போ தூங்கினான்னு அவனுக்கே தெரியல. ஸோ மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் மேலே பெட்ஷீட் இருக்கிறத பார்த்துட்டு யாரா அது நம்மளுக்கு பொத்தி விட்டது அப்படின்னு பார்க்குறீங்க. ஜெகே வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களோ குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு சத்தம் இல்லாமல் அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு பெட்ஷீட் தலாங்க நிலம் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே நீங்கள் உங்களோட ஜுவல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஸோ பெரிய வீடு அப்படிங்கிறனால பாத்ரூமும் பெருசாக இருக்குது. வா, இவ்வளோ பெரிய பாத்ரூம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதோட அழகில் போய் மெய் மறந்து போய் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு என்ன பண்ண வந்துட்டு என்ன பண்ணிட்டு ஆடிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ குளிச்சிட்ருக்கீங்க. ஸோ நம்ம அளவு வந்துட்டு இப்போ தான் அப்படியே தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்குறான். தட்டு மாதிரி அவனுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். ஸோ அதுக்காக வரான். அது பெரிய ரூம், தனித்தனியாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே டோர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிடான். அதை நீங்கள் லாக் பண்ணலை. ஸோ நீங்கள் குளிக்கிற ரூமை மட்டும்தான் லாக் பண்ணியிருக்கீங்க. அவனை வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக, அதாவது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அந்த ரூமில் அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு கதவை லாக்லாம் பண்ணல சார். அவனுக்கு வேஷ்டியும் இது வேறு அப்படின்னு அதை கழட்டி அவன் பாட்டுக்கு ஹேங்கரில் போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு அப்படின்ட்டு ஏபிசிடி சொல்லி அவன் என்ன பண்ணுவாங்க மூச்சு அடிச்சிட்ருக்கான். தெரியாமல் கதவை தந்த நீங்களோ இவரான இங்கே ஏபிசிடி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் ஷர்ட்டோட பார்த்தேன். கீழே கொஞ்சம் கண் இறங்க ஆத்தி கடவுளை அப்படின்னு கண்ணை மூடிட்டு டப்புன்னு கதவை சாத்திட்டு நீங்கள் கடவுளை அப்படின்ட்டு இருக்கீங்க. இங்கே நம்மாலோ என்னது இது சத்தம் கேட்குது, டோரை க்ளோஸ் பண்ணலையாண்ணா அப்படின்ட்டு அவனும் திரும்பி இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேஷ்டி எடுத்து மறுபடியும் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து கட்டிக்கிட்டு கதவை திறக்க நீங்களும் வந்துட்டு ஐயோ போயிருப்பாரு கதவை திறந்த சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ட்டு நீங்கள் கதவை திறக்க இப்போ அவனும் ஆப்போசிட்டில் திறக்கிறான். 2 பேரும் அட்டன் டயத்தில் பார்க்குறீங்க. அவனும் அவங்கள மேலேருந்து கீழே வரைக்கும் கண்ணை கசக்கி நீ அடிட்டு பார்க்க நீங்கள் ஆத்தி அடிட்டு நீங்கள் வேறு டவலோட வெளியில் ஓடிடலான்ட்டு அப்படியே நீங்கள் வெளியே ஓட அவனும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தவன் அப்படியே நீங்கள் வந்து ஈரத்தோட அப்படியே ஓடவும் டைல்ஸ் வலிக்க கீழே வலிக்க போகிறீங்க. உங்களை ஹிப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். டவலோடு இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பயந்து அவனை போய் பார்க்க அவனும் உங்களே தான் பார்க்குறான். என்னமோ தெரியல 2 பேத்துக்குள்ள அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜெயோட லிப்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ணத்தை அப்படியே தொடுது. எதை பார்த்தியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். அப்படின்ட்டு அவங்களுக்கு மூச்சே அப்படி மேலே கீழே போகுதே தவிர வார்த்தையே வரல. அவன் லிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கழுத்துக்கு வந்து அடுத்த இடத்துல அப்படியே கிஸ் பண்ண ஒரு நிமிஷம் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. அவனும் அப்படியே மெதுவாக அவன் லிப்ஸை ஊற வச்சு அப்படியே ஊர்ந்துக்கிட்டே அதுவோ உங்களோட லிப்புக்கிட்ட வருது. 2 பேரோட லிப்பும் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட்டு டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அப்படியே கிஸ் பண்ணும்போது கரெக்டாக எழுந்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுற சவுண்டு கேட்டு நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குடுன்னு ஓடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்குள்ளே போக அப்படின்ட்டு அவனோ அப்படின்ட்டு வராது கரடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க அங்கே வந்துட்டு மியாவும் சாராவும் நிற்கிறாங்க. நீங்கள் தானா இருந்தவாளுங்களா இங்கே இருந்த வேலை அன்றைக்கினா அதுவா அவங்க 2 பேர்த்தையும் கீழே கூப்பிட்றாங்க. ரெடி ஆகிட்டிங்களா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு மியா கிண்டல் பண்ண பொடி அப்படின்னு தலையில் அடிக்கிறான். ஐயோ ஒத்தான் டிஸ்டர்ப் பண்ணிட்ட போலக்கு புரியுது ஒரு கரடினா கடுப்பாக இருப்பீங்க, இங்கே 2 கரடி இருக்கும் அப்படின்னு சொல்ல சாராவோ பேந்த முழிக்கிறா. ஜேகே
சின்ன பொண்ணை வச்சுட்டு என்ன பேசுகிற அப்படிங்க மியாவோ. ஆஹா ஏண்டி உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்னு சாரா பார்க்க, என்னையக்கா கோத்து விட்ற அப்படிங்கிற மாதிரி மியாவாவை. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே ஓடிடுறாங்க. ஸோ ஜேகேவோ அப்படியே வந்துட்டு டவல் எடுத்துகிட்டு அவன் குளிக்க போயிடுறான். கொஞ்ச நேரம் நின்று அவங்கள பார்த்துருப்பான், என்ன பண்ண இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போக இங்கே நீங்களோ அவன் லிப்ஸ் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணது அந்த குறுகுறுப்படியே இருக்கீங்க. கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே உங்களே நீங்களே ரொம்ப நேரம் டவலோடு பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் அவன் குளிக்க போனான், அந்த பாத்ரூம் லாக் பண்ணுற சவுண்ட் கேட்டு தான். ஸோ என்ன நினைக்க வரீங்க, ஐயோ எவ்வளோ நேரம் அப்படியே நிற்கிறோன்னு கடைன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் வர்றதுக்குள்ளே கீழே போயிடுறீங்க. நீங்கள் இங்கே ஜேகே வெளியே வந்து உங்களை தான் தேடுறான். நீங்கள் இல்லை ஐயோ என்ன நினச்சிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவனை வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வரான். அவனை அவங்களால பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு அப்படி தான் இருக்குது, பட் அவன் பெருசாக எடுத்துக்கல. அப்படியே வந்துட்டு கிச்சனில் நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. அவங்க அம்மாவும் உங்கள் அம்மாவும் இருக்காங்க. ஸோ 2 பேரும் பார்த்துட்டு என்னம்மா சரி எழுந்தாச்சா காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கொடுக்க உங்கள் அம்மாவோ இவ்வளோ நேரமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது கொஞ்சம் அட விடுப்பா 8 தானே ஆகுது, அதுக்குள்ளே என் குழந்தைய மிரட்டுற அப்படிங்கிற மாதிரி அத்தை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அத்தைன்னா அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கணத்தை கிஸ் பண்ண ஜெயிக்கவும் இங்கே கணத்தை எனக்கு ஒரு கிஸ் பண்ணுறாளோ படுபாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவனுக்கே நம்ம இப்போ தான் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் கிஸ் பண்ணும்போது உங்கள் நினைப்பலையும் ஜேகே தான் வந்திருப்பான். அவங்க அம்மாவை கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவனை கிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆக டக்குன்னு ஷாக் அடித்த மாதிரி அவங்கள விட்டுட்டு அப்படி திருன்னு ஜேகே எங்கே இருக்கானான்னு பார்க்க ஜேகேவும் அதே சமயம் உங்களே தான் பார்க்குறான். அவங்க அம்மாவோ என்னாச்சு மாடிங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஜேகேக்கு புரியுது ஏதோ ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு. அவனும் ஒரு மாதிரி இவங்களை ஒரு மாதிரி லைட்டாக தலையை சாய்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ண ஒன்றும் இல்லை அப்படின்னு குனிஞ்சிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு டைம் ஆச்சு சாப்பிட்டா கிளம்பிடலாம் அப்படிங்கிறான். என்னடா நேத்தா கல்யாணம் இருக்குது, தட் ஒர்க் இருக்குது உங்களுக்கோ அதானே அவரே கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணார், இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரா அப்படின்னு இருக்கு. பட் அவனுக்கு வீட்டில் வச்சு உங்களை ரொமான்ஸு உங்களோட சைட் அடிக்கிறது ஒரு மாதிரி இருக்கனால தான் ஆஃபீஸ்க்கு தள்ளிட்டு போயிடலான்னு பார்க்குறான். யாரானாவது வந்து கரடி மாதிரி கெடுத்து விடுறாங்களே அவனுக்கு அந்த கவலை. பட் நீங்களும் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நீங்களும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ மொத்த ஃபேமிலி ரவுண்டாக உட்காந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக அப்படியே பேசி சிரிச்சிட்டு சாப்பிட அப்போ வந்துட்டு சிக்கே உங்களுக்கு ஊட்ட சொல்கிறாங்க. நீங்களும் ஏன் அப்படின்னு திணறும் போது சிக்கே டக்குனு முன்னாடி நீட்டான். நீங்கள் அவனையும் பார்க்க அப்படிங்கிறான். நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஓ கான்ட்ராக்ட்னாலும் அவன் சொல்லியிருப்பான் நம்ம வந்துட்டு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடாதுன்னு. அப்பா எவ்வளோ பர்ஃபெக்டாக நடிக்கிறாரு அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் சாப்பாட்டிலேருந்து எடுத்து அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அவன் எல்லாத்தையும் வந்து லவ்வோடு தான் பண்ணுறான். பட் நீங்கள் தான் வந்துட்டு அதை ஒரு கடமையாக நினச்சி பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு பணம் வாங்கியிருக்கோம்ல, என்ன இருந்தாலும் அத்தை பையன் அப்படின்னாலும் பணம் கேட்பான் அப்படிங்கிறது தோணுது. ஸோ அதனால் அப்படி இருக்கீங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் இப்போ வரைக்கும் அவன் கான்ட்ராக்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம், பிரேக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஏன்னா அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்தால் நீங்கள் விலகணுங்கிறது உங்களுக்கு மண்டைக்கு வரைக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் லவ்ங்கிற ஒரு இதுக்குள்ளே போக மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்துட்டு விலகி இருந்தே வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிடும்போது கூட இடையில தெரியாமல் அவன் கால் அவங்க மேலே உரசிருக்கோம். அவன் தெரிஞ்சே தான் உரசிருப்பான், நீங்கள் நினச்சிக்கிறது தெரியாமல் உரசிச்சு போல் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக காலை நகர்த்திக்கிறீங்க. அவனும் வந்துட்டு விடாமல் உங்கள் கால் நகர எடுத்துக்கலாம். அவன் காலை வச்சு அப்படியே அவன் சொண்டு வரல உங்கள் காலில் லைட்டாக அப்படியே டச் பண்ண நீங்களும் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. ஸோ உங்கள் காலை அப்படியே நீங்கள் நகர்த்தி கொண்டு போய் இப்போ மியா கால் மேலே வச்சிடுறீங்க. அவள் மியாவோ என்ன அக்கா அந்த பக்கம் இருக்க அத்தான் கால், இது ஏன் கால் அப்படிங்கிறா. வேறு நேரம் காலம் தெரியாமல் ஏன்னு வளைஞ்சு வச்சு சாரி அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே அவங்க உட்காரமில்ல டக்குன்னு எழுந்து ஓடிடுறீங்க. ஜேகேவோ அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள பார்க்குறான். பட் உங்களுக்கு தான் அவன் நல்லா பர்ஃபெக்டாக நடிக்கிறான், நமக்கு தான் அது வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எமோஷ்னலே இல்லாமல் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அவன் எமோஷ்னலோட தான் உங்களோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். மனசை விட்டு பேசாதனால யாருக்கும் எதுவும் புரியலை. நீங்கள் பிளேட்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணும்போது பின்னாடி வந்து அப்படி நிற்கிறான். உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. சோ ஏன்னா இவ்வளோ க்ளோஸ்அப்பில் அப்படிங்க உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அவன் பக்கம் திருப்புறான். நீங்களோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவங்க விட்டது இங்கே முடிச்சிடலாமா அப்படிங்கிறான். அப்படிங்க கிஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. கன்னத்தில் கிஸ் பண்ணுவேன். அவன் லிப்ஸ் அப்படியே வந்து உங்கள் லிப் கிட்ட டச் ஆகிற போது இருக்கும்போது ஐயோ கிச்சன்லேயுமா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்க 2 பேரும் டக்குன்னு விலகி நிற்கிறீங்க. அப்போ மியாவோ சிரிச்சிட்டு ஐயோ அத்தான் ரொமான்ஸ் எல்லாம் ரூமில் வச்சுக்கோங்க, ஐயோ இந்த கருமத்துக்கு தான் மொத்தம் வீட்டிலேருந்து போகணும், அப்போ தான் ரொமான்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவனும் அது நீ இருக்கே குடிச்சதான் அப்படின்னு மண்டையிலே மியா மண்டையில் கொட்டிட்டு அவன் வெளியே போக அப்படியே ஜேகே வந்துட்டு முகம் மாறி வெளியே போகிறத பார்த்தா நீங்கள் அவர் வந்ததுனால தான் அப்படி பண்ணியிருப்பாரோ, ஓ மொத்த ஃபேமிலிக்கும் நாங்கள் அந்யோன்யமான கப்பல்ஸ்னு காட்டிக்கிறாரா,
ஓகே ஓகே அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அவன் உங்ககிட்ட ரொமான்ஸ் தான் ஆக்சுவலி பண்ண வந்திருப்பான். நீங்கள் நினைக்கிறதோ அவன் வந்து ஃபேமிலிக்காக பர்ஃபெக்டாக நடிக்கிறான் அப்படிங்கிறதா. ஸோ நீங்களும் அப்படியே வலிஞ்சு நிற்காமியாவோ என்னக்கா கரடி மாதிரி கெடுத்து விட்டனோ சாராவோ அதான் அப்பப்போ வந்து கெடுத்து விட்டுறிய அப்புறம் ஏன் அதை வேறு கேட்குற. பூடி நான் என்ன வேணும் நான் வந்தேன் எனக்கு தெரியாது அப்போ தான் பழம் எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே டேபிள்லேயே இருக்கே ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறீங்க. ஓ நானும் கவனிக்கல பாரு. சரி நான் எடுத்துக்கிறேன் சாரி அப்படின்ட்டு அவள் வெளியே போயிடறா. நீங்களும் அப்படியே அங்கே இருக்கிறதையே இவர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையோடு வெளியில் வரீங்க. அவரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னம்மா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா அப்படிங்கிறாரு. ஆ ஆமாம் சேத்தப்பா அப்படிங்கிறீங்க. சரிம்மா போயிட்டு வா செக்கி உனக்காக வெயிட் பண்ணுறான் அப்படிங்கிறாரு. சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வரீங்க. ஸோ ஜேகே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நீங்கள் சித்தப்பாட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்களா. அவன் வந்தது வரல. அவனுக்கோ கிஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சிங்கிற கோவம். ஸோ உங்களை பார்த்தது கடுப்படிக்கிறான். மகார் இன்றைக்கி வரத்துக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிறான். எல்லாம் சாரி என்ன சாரி போறியன்ட்டு நான் வந்தது பின்னாடி வேணும் தெரியாது. அது சாரி சார் நான் அது சித்தப்பா கூப்பிட்டனால என்ன சித்தப்பா பெரியப்பான்னு அப்படின்ட்டு அவனும் அந்த கடுப்பில் பேசியிருக்கான். அவங்களுக்கு வந்துட்டு என்ன இருந்தாலும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம். அவன் பாஸ் அவன்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம். அதுக்காக தான் ஒய்ஃபாக வந்திருக்கோம். ஸோ நம்ம அதை கரெக்டாக பண்ணலன்னு திட்டுறான்னு நினச்சிட்டு அது சாரி பாஸ் இனிமேல் அப்படி நடக்காது அப்படிங்கிறீங்க. எது அப்படின்ட்டு அவனும் அது காலையில் அப்படின்னு எதுவும் சொல்ல வரான். நீங்கள் அதுக்குள்ளே பாஸ் எனக்கு புரியுது வேறு பாஸுன்ட்டு அவனுக்கு கடுப்பாக்குது. எங்கே பாரு அடிங்க எனக்கு புரியுது காலையில் அது நீங்கள் தெரியாமல் நானுமே கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். அதான் இனி இந்த மாதிரி நடக்காது. எனக்கு நல்லவன் ஞாபகம் இருக்குது. கண்ட்ரோலாக இருக்கணும். முதல்ல நீங்கள் சொன்னது உங்கள் வீட்டாளுங்க முன்னாடி தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மற்றபடி நமக்குள்ளே எதுவும் இல்லைன்னு அது மண்டைக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் அது ஏதோ ஒரு எமோஷ்னல் நடந்தது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காகலாம் ஃபீல் பண்ண வேணாம். இனி அந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேச அவனுக்கு கடுப்பாகுது. நான் சொல்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அதுக்குள்ள அவங்க சித்தப்பா வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் அவன் அப்படியே டோனை கம்மி பண்ணிவிட்டு சரி ஏறு அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்து அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. காலைல அப்படியே அழுகியாக வர மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஜிக்கே பிடிக்கும். நீங்களும் லவ் பண்ணுறீங்க. அதை சொல்கிற நிலமையிலையோ இல்லை அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிற நிலமையிலையோ இப்போ யாருமே இல்லை. அவங்க இடமே வேறு. என்ன தான் அத்தை பொண்ணாக இருந்தாலும் உங்களோட ரேஞ்ச் வேறு. இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ்குள்ளே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே புரியுது. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா நம்ம எல்லாம் மீறக்கூடாதுன்னு அப்படியே வந்துட்டு அவங்களோட எமோஷனல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க. சித்தப்பாவோ ஜேகே என்னோடய வாண்டி பஞ்சர் ஸோ என்னையும் அப்படியே கொஞ்சம் போகிற வழியில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு வந்து நிற்கிறாரு. சரி மாமா வாங்க அப்படி. அவரும் அடுத்த நிமிஷம் வந்து நின்று என்னமோ ஃப்ரண்ட் சீட் நீங்கள் உட்காந்துருக்கு பக்கம் தான் அவர் வந்து நிற்காதீங்க. சித்தப்பா இல்லைம்மா எனக்கு பின்னாடி உட்காந்து வரதை விட இங்கே உட்காந்தா ஜெக்கே கிட்டே பேசிட்டு வரது கரெக்டாக இருக்கும் பிஸ்னஸ் விஷயமா அப்படின்னு அவர் சொல்ல ஐயோ சித்தப்பா ஏன் இதுக்கு விளக்கம்லாம் கொடுக்குறீங்க. சரி நான் பின்னாடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே இறங்கி பின்னாடி வந்து உட்கார. ஜெகேக்கோ போவாதுன்னு சொல்ல முடியல. அவர் என்ன இருந்தாலும் மாமா கூடவே இத்தனை வருஷம் இருக்கார். ஸோ அவர் எதுவும் பேச முடியாமல் அப்படியே அவனுக்கு கடுப்பாகுது. இந்த நேரத்தில் தான் வண்டி பஞ்சர் ஆகுமா வீட்டில் அத்தனை வண்டி இருக்குது என் கூட தான் வரணுமா அப்படின்னு இருக்கு. பட் எதுவும் சொல்ல முடியல. அமைதியாக இருக்கான். பிகாஸ் அவர் பிஸ்னஸ் விஷயமாக பேசணும்னு சொன்னனால அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். நீங்கள் பின்னாடி வந்து உட்காருங்க. அவனும் பக்கத்தில் வச்சாது பார்க்கலான்னு பார்த்தா வந்துக்க முடியாதா ஏதாவது கரடி எங்கேயாவது வருது அப்படின்ட்டு இப்போது அங்கே இருக்கிற மிரரை சரி பண்ணி உங்களை அப்படியே பார்த்து அப்பையும் வந்து விடாமல் சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இதை சித்தப்பாவும் நோட் பண்ணுறாரு. ஸோ அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவரும் வராரு. ஸோ இப்படியே வந்துட்டு போய் பேசிட்டு வரேன். நீங்கள் அவங்களெல்லாம் கண்டுக்கல. உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்கீங்க. 10th படிக்கும்போது நீங்கள் வந்து டியூஷன் முடித்து லேட் நைட் சைக்கிளில் தான் போவீங்க. அப்போல்லாம் வந்துட்டு சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது உங்களை வந்துட்டு சில வந்து ரோகுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் வர பார்த்து சின்ன பொண்ணை பார்த்து கூட தெரியாமல் அப்படியே வந்து உங்களை வாயை பொத்தி காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட பேட்டச் பண்ணி உங்களை வந்து இது பண்ண அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் ஜேகே வந்திருப்பான். அப்போ தான் வந்துட்டு அவன் காலேஜ் வந்துட்டு படிச்சுட்ருக்கிற டைம். அந்த டைமில் வந்துட்டு அந்த பக்கம் வந்தவன் ஏதோ சவுண்டு கிட்ட புதற்குள்ளே சைக்கிள் கிடக்கிறத பார்த்துட்டு ஏதோ தப்பாக இருக்குன்னு உள்ளே பூந்து பார்த்து அப்போ வந்து பயங்கர இருட்டு. அந்த இருட்டில் அவனுங்களாம் அடிச்சு போட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே வந்துட்டு இப்போ நீ ஓகேவா அப்படின்னு பார்க்க அதுக்குள்ளே வந்துட்டு வந்திருப்பான். அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆகலை. இருந்தாலும் அவனுங்கிட்டேருந்து ஓடலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் காயமாக இருக்குது. நீங்களும் அழுகுறீங்க. ஒன்றும் இல்லை நான் இருக்கல ஒன்றும் இல்லை நீ இப்போது சேஃபாக தான் இருக்க
உங்கள் வீடு எங்கன்னு சொல்லு அப்படிங்க. உங்கள் பயத்தில் நடுங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவனே வந்துட்டு உங்களை சைக்கிளில் கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறான். அந்த வீட்டு வாசலில் விடும்போது தான் அந்த வெளிச்சத்தில் அவன் ஃபேஸே பார்க்குறீங்க. அவன் உங்களை சரியாக கூட கவனிக்கல, பிகாஸ் போகிற அவசரத்தில் இருக்கான். ஸோ வந்துட்டு அவன் ஓகே சேஃபாரு பாய் அப்படின்ட்டு அவங்க தெருமனையில் விட்டுட்டு அவனும் வந்துட்டு போக அவனே திரும்பி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துருப்பீங்க. அந்த நினைவுகள் அப்படியே கண்ணில் லைட்டாக டியர்ஸ் வருது. அப்படியே கண்ணிலேருந்து வெளியே வராமல் தொடச்சிக்கிறீங்க. ஸோ ஜேகேவோ நீங்கள் அலறதை கவனிக்கிறான். என்னாச்சு அவளுக்கு? காலையில் கிஸ் பண்ணனால அழுறாளோ? ஐயோ விட்டு தெளிவாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். அப்படியே ஆஃபீஸ் வர அவங்க மாமாவை இறக்கி விட்டுட்டு அவங்கள முன்னாடி கூப்பிட்றான். எல்லாம் பரவாயில்ல அப்படிங்க. நான் பாஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வேறு வழி இல்லை, அதட்டு நான் தானே வேலையாகுமோ அப்படின்ட்டு அதட்ட சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்க போக இப்படியே மாறு அப்படிங்கிறான். இல்லை அப்படிங்க. டைம் இல்லை அப்படின்னு அவங்க கற்றுக்கத்த அவ்வளோதான் பயந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உள்ளேருந்தே அப்படியே வந்துட்டு முன் சீட்டுக்கு வரீங்க. அப்போ அப்படியே உங்களோட ஹிப்பு அவன் மூஞ்சை திருப்பி உங்களே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அந்த பக்கம் மாறும்போது அப்படியே வந்துட்டு அவன் ஃபேஸில் படுது அந்த இடத்துல. அப்படின்னு கிஸ் பண்ணுறான். தெரிஞ்சு பண்ணானா தெரியாமல் பண்ணானான்னு தெரியாத மாதிரி நீங்கள் அப்படியே திரு முடிக்கோ நான் அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இப்படியே வந்துட்டு 2 பேரும் ஆஃபீஸ் வந்து சேர்றீங்க. ஆஃபீஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயம் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ வந்து நீங்கள் நார்மலாக அவனை வந்து ஒரு எம்டியாகவும் நீங்கள் பிஏவாகவும் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களோட வேலைகளை வந்துட்டு அன்றாட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. 2 பேரும் ஒன்றா தான் மீட்டிங் போகிறதெல்லாம். ஆனால் முன்ன விட இப்போ ஜெக்கி உங்ககிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டுறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும், கான்ட்ராக்ட் அதுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க. ஜேகே வந்து உங்களை பிடிச்சி போய் தான் எல்லாம் பண்ணுறான். ஆனால் இதில் சொல்லாமல் இருக்கனால உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களை அவனையும் கூட்டிகிட்டு வர்றது, இடையில வந்து நந்தி மாதிரி யாராவது குறுக்க வந்தாலும் எல்லாத்தையும் அடித்து தூக்கி உங்களை ரொமான்ஸ் பண்ணுறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லாமல் அவனும் வந்துட்டு எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஃபைல் மேலே வச்சுட்டு எடுக்கும் போது எக்கீட் நின்னாலும் அப்படியே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பின்னாடியில் அப்படியே கிட்ட நின்று எடுத்து கொடுக்குறேங்கிற சாக்கில் அப்படியே அவங்க கழுத்தில் கிஸ் பண்ணுறது, கிச்சனில் இருந்தால் யாராவது பார்க்காத போது கன்னத்தில் கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஐயோ வேறு ஒன்றும் ரொம்ப ஓர போகிறாரு, ஆள் இருக்கும் போது இப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற பயம் வருது. அதனால் ஒன்று அவனுக்கு முன்னாடி தூங்கிடுறீங்க, இல்லையா அவன் தூங்குற வரைக்கும் உங்கள் அம்மா தங்கச்சியோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போகிறீங்க, இல்லையா வந்துட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி அவன் மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் ரூமுக்கு போகிற மாதிரி நைஸாக வந்து மொட்டை மாடிக்கு போயிடுறது. இப்படியே தான் நைட் டயத்தை வந்துட்டு நீங்கள் அவன் கூட இல்லாமல் இப்படிலாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கீங்க. மற்ற டயத்தில் மாட்டும் போதெல்லாம் வச்சு பைபிளை செஞ்சு விட்டுடுறான். உங்களுக்கோ கான்ட்ராக்டுக்காக தான் அப்படி பண்ணுறாரா இல்லை பிடிச்சி பண்ணுறாரா ஒன்றும் புரியலையே. ஆனால் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்மளை எப்படி அப்படின்னு அவனும் என்ன இவர்கிட்ட பேசலான்னா டைமே கிடைக்க மாட்டேங்குது, யாராவது வந்து நந்தி மாதிரி கிடச்சி விட்டுறாங்க, நைட்டில் பார்க்கலான்னா இவ்வளோ என்ன சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு அவன் அலைஞ்சிட்ருக்கான். இதுக்கிடையில் அவனுக்கு மேரேஜ் ஆன தெரிஞ்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனை பார்ட்டி இருக்குன்னு சொல்லி அவன் வந்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஜேகே உங்ககிட்ட நம்ம கல்யாணம் ஆனதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கொடுக்குறாங்க. நம்ம மேரேஜ் இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படி தானே சொன்னீங்க? ஆமாம், யாருக்கு சொல்லலை, நம்ம ஃபேமிலிக்கு தெரியும், அப்புறம் எங்கள் வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும், வேறு யாருக்கு தெரியணும், உலகத்துக்கே போஸ்டர் அடிச்சு விட்டுருவோமா அப்படிங்கிறான். ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் நான் எப்போயோ சொல்லிட்டேன், பட் ரிசப்ஷன் வைக்கணும் கிராண்டாக, நாங்கள் சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி அவன் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருப்பான். நீங்கள் அதை கூட பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் புரியாமல் தான் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியா அப்படின்னு பார்க்க அதனால தான் வந்துட்டு இத்தனை நாள் இல்லாமல் யாருமே வந்து எப்போயாவது நீங்களும் அவனும் ஒன்றா வந்தால் ஒரு மாதிரி பார்க்குற கும்பல் கூட இப்போல்லாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்போ தான் புரியுது ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி அப்போ போகலாமா அப்படின்னு கேட்குறான். அதை நான் எங்கே பாரு அப்படின்ட்டு அவன் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து என்னம்மா ரொம்ப தங்கிட்டு இருக்க, பார்ட்டிக்கு தானே கூப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை அதெல்லாம் அவள் வருவாப்பா அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம். என்ன யாராவது பேச விடுறாங்களா பாரு, நானே கான்ட்ராக்ட் போட்டுட்டு இவன்ட்ட பாடாப்பட்டுருக்கேன், பார்ட்டின்னு வேறு சொல்கிறான், பயமாக இருக்கே அப்படின்ட்டு இங்கே யோசனையிலே இருக்கா. என்ன நம்பி வர மாட்டியா அப்படிங்கிறான். என்னடா உன்னை நம்பி கல்யாணமே பண்ணியிருக்கா, பார்ட்டிக்கு வர மாட்டாளா அப்படின்னு அவங்க அம்மா வேறு ஏற்றி விடுறாங்க. இதுக்கு மேலே மறுப்பு சொல்ல முடியாது, 2 ஃபேமிலியும் சேர்ந்து அவ்வளோதான் ஒரு வழி ஆக்கிடும்ட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. நான் வெளியில் போகிற வேலை இருக்கு, வரும்போது உனக்கு ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வந்துடும், அதை போட்டு ரெடி ஆயிரு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
அப்படிங்கிறீங்க. ஸோ அவனும் வெளியில் போய் அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு வந்து அவன் ஆர்டர் போட்ட ட்ரெஸ்ஸும் வருது. ஸோ எடுத்து பார்க்குறீங்க, பிளாக் கலர் சாரீ இன்னும் சூப்பராக இருக்குது, பார்ட்டி வேர் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. வந்துட்டு வெஸ்டர்னும் இல்லாமல் சாரின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கொஞ்சம் இதாகவே இருக்குது நல்லாவே. ஸோ வந்துட்டு நீங்கள் அதை வியோ பண்ணிகிட்ருக்கீங்க. பின்னாடி வந்துட்டு ப்ளவுஸ் வந்து ஜிப் டைப்பு. ஸோ அதை போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்மளால் வந்துட்டு பிளாக் கோட் ஷூட்டில் செம்மையாக நீங்கள் கிளம்பியிருப்பீங்கன்னு நினச்சி வரான். ஹாலில் எங்கே அவன் ரெடி ஆகிட்டுருக்கப்பா அப்படின்னு சொன்னதும் கடன் மேலே வரான். வந்தவொன்னே டோரை நாக் பண்ணாமல் டக்குன்னு திறந்துட்டு உள்ள வர, டக்குன்னு நீங்கள் திரும்பி மிரரில் அப்படியே சாஞ்சு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிறான். இதோ கொஞ்சம் சாரா இல்லை மியா வர சொல்கிறீங்களா அப்படிங்கிறீங்க. எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே அவன் கிட்ட நடந்து வர, அங்கேயே இருங்க அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்ட்டு கிட்ட வந்துட்டான். அது இந்த ஜிப் அப்படிங்கிறீங்க. திரும்ப அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே உங்களை அப்படியே இழுத்த ஹக் பண்ணிவிட்ட ஜிப்பை அப்படியே மேலே ஏற்ற உங்களுக்கும் உடம்பெல்லாம் நடக்குது. அவனும் அப்படியே ஜிப்பை போட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கிட்ட வந்து உங்கள் லிப்பில் பட்டும் படாமல் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. தெரிஞ்சுக்கோவா அப்படின்னு கூட்டிகிட்டு வரான். ஸோ வந்துட்டு 2 பேர் கீழே வந்து ஃபேமிலிட்டெல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போகிறீங்க. என்ன சர்ப்ரைஸாக இருக்கும், என்ன பண்ண போகிறாரு, கான்ட்ராக்ட் எதுவும் கேன்சல் பண்ண போகிறாரா, அப்போ அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ யோசிச்சுட்டு மண்டையே உடைக்கிற அளவுக்கு யோசனை. ஸோ வந்துட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறீங்க. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்வைட் உள்ள வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு சிலர்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்க உங்களுக்கு அவங்க பார்வையிலே தப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் ஜேகே கையை இறுக்கி பிடிக்கணும் நாச்சு அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை பயப்படாத, எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட காலேஜ் படித்தவங்க ஸ்கூல் படித்தவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து இன்ட்ரோ கொடுக்குறான். அதில் ஒரு பொண்ணு, ஹாய் டார்லிங் நான் வந்துட்டல அப்படின்னு வேற யார் லூனா தான் வந்து நிற்கிறா. அவளை பார்த்ததும் எங்கள் ஜேகேக்கே செம்ம ஷாக் ஆகுது. அவனும் உங்களை பார்க்க, நீங்களும் லூனாவை பார்த்துட்டு அவனையும் திரு முடிக்கா. அவளை வந்தவன் வேகமாக வந்து அவனை ஹக் பண்ணி கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, என்ன பேபி நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிட்டியா, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா இல்லை இந்த பொண்ணு அழகில் மயங்கிட்டியா அப்படின்னு அவள் கலாய்க்கிற மாதிரி பேசி உங்களை முறைக்கிற மாதிரி பார்க்குறா. நீங்களும் ஒன்றும் புரியாமல் முழிச்சிருக்க. ஜேகேவோ இவ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே முறைச்சி பார்க்க, அது இல்லை மச்சான் நந்தெல்லாம் அவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அதான் அப்படிங்கிறானுங்க அப்படின்ட்டு அவனும் எங்கே பாருலண்ணா ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்ல எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னோட கெரியர் முக்கியம்னு போனேன். இப்போ வந்துட்டு இப்படிலாம் சொன்னால் நான் இப்போ சொன்னேன் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணேன்னு, இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு அவங்கள அப்படியே ஷோல்டரோட பிடிச்சி நிப்பாட்டா. அடேங்கப்பான் இருக்க, இதுதான் சர்ப்ரைஸா? ஆக்சுவலி லூனா வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவோமே, இதுதான் சர்ப்ரைஸா? இதை பார்க்கவா கூட்டி இருந்தேன்னா அழுகியே வந்திருக்கோம். ஸோ இப்போ ஜேகே இப்படி பேச நிம்மதியாக இருக்குது. யார் இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு இவன் இருக்கான் அது போதும் அப்படிங்கிற தைரியம் வருது. ஸோ நீங்களும் அப்படியே அவன் அணைப்புக்குள்ளே நிற்கிறீங்க. மற்றவங்களும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி சரி விடுங்கப்பா பிரச்சனை வேணாம், லூனா பிஹேவியர் செல்ஃப் அப்படிங்க. அவ்வளோ ஹே நான் சும்மா ஜஸ்ட் ஃபன்னாக பண்ணேன், எனக்கு என் கெரியர் தான் முக்கியம். இங்கே பாரு ஜேகே, நான் உன்கிட்ட சொன்னேன் நீ அதை முடியாதுன்னு சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகேப்பா, உன்னோட லைஃப் நல்லபடியாக இருக்கட்டும், கங்க்ராட்ஸ் அப்படின்ட்டு 2 பேத்துக்குமே கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு பொக்கே கொடுக்குறான். ஜேகே பெருசாக அதை இடத்துல அந்த பொக்கையை வாங்கி அப்படியே கீழே வச்சிடறான். ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு கையை கொத்திட்டு அங்கே போகிறீங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசியிருக்கா. லூனாவும் வந்து ஒரு ட்ரிங்க்ஸை கையில் வச்சுட்டு உங்களை ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு ஒரு சிலர் மட்டும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. பயம் இருந்தாலும் ஜங்குக்கு இருக்கான் எதுவும் ஆகாது அப்படிங்கிற தைரியமும் இருக்குது. ஸோ வந்துட்டு பார்ட்டி முடிய எல்லோரும் கிளம்புறாங்க. அதில் ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் பேர் இருக்கா. ஜேகே வந்துட்டு போடாமல் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எழுந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு வரும்போது உங்களை அப்படியே யாரோ வாயை பொத்தி அந்த இடத்துல தூக்கிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே விடுறாங்க. நீங்கள் பயந்து போய் கதறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, யார் நீங்கள் அப்படின்ட்டு. அதில் 3 பேர் அப்படியே என்னடி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கா, இந்த லோனா சொன்னப்போ கூட நம்மளப்பா நிஜமாவே செம்ம ஃபிகர் தான், அதுதான் இந்த ஜேகே பையன் 2 வருஷம் கான்ட்ராக்ட் இல்லை கூட வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்குது. நாமளும் எவ்வளோ பேசுகிறோம் எதையுமே காது வாங்க மாட்டேங்கிறான். எங்கே பாருடி, எங்களை நம்பி அவன் வந்தது முதல் தப்பு, அவன் கூட அவனை நம்பி நீ வந்தது அதுக்கு மேலே தப்பு. இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் லைவாக எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. என்ன வேணாம் விட்டுருங்க அப்படின்னு அங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு நீங்களாம் அங்கேருந்து ஓட பார்க்க விடாமல் அவங்கள அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த கட்டலில் கட்டி போடுறானுங்க. கை காலெல்லாம் நீங்கள் பயந்து போய் ஜேகேன்னு கத்திட்டு இருக்கீங்க. என்னம்மா இப்படி கத்துனா அவனுக்கு எப்படி கேட்கும், ஜேகே
ஜேகே அப்படின்னு அவனுங்களும் கத்துறானுங்க. ஒன்றுமே புரியாமல் நீங்கள் முழிக்கா இப்போ 2 பேர் ஜேகே பிடிச்சி அப்படியே உள்ளே கொண்டு வரானுங்க. ஜேகே தலை தொங்கி செம்ம மப்பில் இருக்கான். அவனுக்கும் எதுவுமே இது பண்ண முடியல, கான்சியஸே இல்லாமல் இருக்கான். அவனுக்கு நல்லா வந்துட்டு ட்ரிங்க்ஸை வந்து இது பண்ணியிருக்கானுங்க, நல்லா தெரியுது. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் கண்ணில் டியர்ஸ் தாங்க முடியல, அழுறீங்க. உங்களால் காப்பாற்றிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற 5 ஆண்கள், நீங்கள் ஒருத்தி என்ன பண்ண முடியும்? ஸோ வந்துட்டு ரொம்ப கதறீங்க. ஜேகே ப்ளீஸ் முழிச்சு பாருங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கதறுன்னு கதற. அவனுங்களும் நீ என்ன கதனாலாம் வெந்திரிக்க போகிறதில்ல, எங்கள் லோனாவே வேணான்னு சொல்லிட்டானா அப்படின்ட்டு அந்த 5 பேரும் வந்துட்டு லோனாவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, 5 பேத்துக்கும் கம்பெனி கொடுக்குற லோனா. இது தெரிஞ்சு தான் ஜேகே வந்துட்டு அவளோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட பிரிஞ்சிருப்பா. ஏன்னா இந்த 5 பேர் மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்களோ, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவள் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பா. ஸோ அவங்கெல்லாம் ஜேகே கிட்ட இவ தப்பான பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது தெரிஞ்சனால தான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தது, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு லவ்வாக மாறி இருக்கும். ஸோ வந்துட்டு உங்களோடய இருக்கணுங்கிற முடிவுக்கு அவன் வந்திருப்பான். லூனாவை பற்றி அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனால. ஆனால் அவன் பண்ண ஒரே தப்பு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கிற நம்பிக்கையில் இந்த பார்ட்டிக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தது. இதில் இந்த குள்ள நடிகளும் உள்ளே வந்துருச்சு. ஸோ இதுங்களாம் லூனாவோட விசுவாசிகள். அவளுக்காக அவளோட இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவள் தான் சொல்லியிருப்பா, என்ன வேணான்னு அந்த ஜேகே சொல்லிட்டான். அவனா நான் இது கூட விடறதா இல்லை, அவன் கட்டின வேலை, அவன் வந்துட்டு அவன் கண்ணு முன்னாடியே நீங்கள் ரேப் பண்ணணும், அதை அவன் பார்க்கணும், நானும் லைவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அவள் ஐடியா படி தான் இதெல்லாம் நடக்குது. இந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இவனுங்க பிளான் பண்ணி இவனுங்களும் உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி மற்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புனதும் இவங்க மட்டும் உள்ளே உட்காந்து பேசிகிட்டே இருந்திருப்பானுங்க. ட்ரிங்க்ஸ் அதிகமாக கொடுத்து ஆனால் மட்டையாக்கி இப்போ அவங்களோட அப்படி இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணி ஸோ ஜேகே உட்காந்து அப்படியே அந்த சேரில் உட்கார வச்சுட்டு, ஜேகே அப்படியே பாரு, பெரிய உலக உத்தம மாதிரி பேசல, இப்போ உன் பொண்டாட்டி உத்தமிய நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரானுங்க. வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க கதறீங்க. அந்த நாய்ங்களும் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் உங்கள் சாரி மேலே கை வைக்க அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் நம்ம ஆள் அப்படியே தெறிக்க விடுறான். 5 பேத்தையும் அந்த ரூம்குள்ளே வச்சு சும்மா சொல்லட்டி எடுக்கிறான். நீங்கள் பதறி போய் பார்க்க ஜேகே தான். அவன் மட்டையாலாம் ஆகலை, ட்ரிங்க்ஸே பண்ணியிருக்க மாட்டான். ஏதோ அவனுக்கு தப்பாப்பட இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்னு தான் அவனுக்கு கொடுத்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிற மாதிரியே சீனை போட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அவனுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை கடிக்குதுன்னு கவனிச்சிருப்பான். ஏதோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போன்னு தான் அவன் வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ அவனுங்க மட்டையாயிட்டான்னு நினைக்க அவனும் அப்படியே செம்ம ஆக்டிங்கை போட்டு பைபிளை எல்லாத்தையும் போட்டு உரின்னு உரிச்சு எடுக்குது. ஏன்னா அவனுங்க வயலில் தான் உண்மையை சொல்லிட்டானுங்க. ஸோ 5 பேத்தையும் அடித்து ஓரத்தில் கட்டி போட்டு லைவாக பார்க்குற லைவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஒருத்தங்கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கி, என்ன பேபி லைவ் செம்மையாக இருந்துச்சா அப்படிங்கிறான். இங்கே லூனாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடி நீ எங்கே இருக்கன்னு எப்போயோ எனக்கு தெரியும், யாளுங்க நேரம் உன்னையும் ரவுண்ட் அப் பண்ணியிருப்பானுங்க, ஏண்டா நாய்ங்களா, அவளுக்காக அவள் உடம்பு கட்டினா என்ன வேணால் பண்ணிங்களா, ஏன் பொண்டாட்டி மேலே கை வைக்க வந்துட்டிங்களா, உங்களை ஒரு தனியும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி 6 பேத்தையும் என்ன பண்ணணுமோ பார்சல் பண்ணிட்டான். ஸோ உங்களை அப்படியே வந்து கட்டெல்லாம் அவுத்து விட்டு, சாரிம்மா என்னால் தான் எல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் அழுக அப்படியே வந்துட்டு கண்ணை தொடச்சி விடுறான். நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு, எனக்கு பயமாக இருக்குது மாமா அப்படின்னு அழுறீங்க. முதல் தடவை மாமாங்கிறீங்க, அப்படி சொன்னேன் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்க அவனோ கண்ணை தொடச்சிட்டு, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு ரொம்ப காம் டவுன் பண்ண பார்க்குறான். பட் நீங்கள் காம் டவுன் ஆகாமல் பயந்துகிட்டே இருக்க செக்கிங் வர வழி தெரியல. ஸோ உங்கள் சாரியை பிடிச்சி சாரியை உருவணும் உங்கள் செஸ்ட்டில் அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண நீங்களும் அப்படி ஆனால் ஷாக்காக பார்க்க, இந்த நேம் என்னோட தானே அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க. அது அப்படின்ட்டு, எனக்கு தெரியும்டி உன் மனசில் நான் இருக்கேன்னு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டேட் அவளோட வந்திருப்பீங்களா, அப்பயே பார்த்துருப்பான். அவனுக்குமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட அத்துமீறவும் ஆரம்பிச்சிருப்பான். பட் ஏன் நீங்கள் விலைக்கு போகிறீங்க தான் அவனுக்கு புரியாமையே இருந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அவனை பார்த்து, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அவங்கள பார்த்துருக்கேன் அப்படிங்கிறீங்க. எப்போ அப்படின்னு கேட்குறான். அது ஒரு டைம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்திருந்தீங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்தேன். நான் தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். அப்போ என்னை காப்பாற்றினது நீங்கள் தான் அப்படிங்கிறீங்க. அப்போ தான் அவனுக்கு அந்த ஞாபகங்கள் வருது. இல்லை எங்கேயோ பார்த்துருக்கமே, நீங்கள் வேலைக்கு வரும்போது அவன் யோசனை பண்ணியிருப்பான். பட் இப்போ தான் அதானா, பட் எனக்கு ஒன்று இதுக்கு முன்னாடியே தெரியுமே அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ தான் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து சீக்ரெட் க்ரஷ், அதாவது அவனுக்கு நீங்களும் நீங்கள் அவனுக்கும், அதாவது உங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் எப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்கள காப்பாற்றினானோ அதையும் சொல்லியிருப்பீங்க. 2 வாட்டி உங்களை காப்பாற்றிருப்பான். ஒன்று அந்த ஆம்பளைங்க கிட்டேருந்து ஸ்கூல் படிக்கும் போது, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் நீங்களாக விழுந்த போது காப்பாற்றிருப்பான். ஸோ அப்போ வந்து அவன் வந்து லூனாவை லவ் பண்ணிட்டு இருப்பான். அதனால் உங்களை காப்பாற்றினது பெருசாக வந்து இது பண்ணிக்காமல் அங்கேருந்து போயிருப்பான். ஆனால் 2 இடத்துலையும் உங்களை காப்பாற்றினது உங்கள் மனசுக்குள்ளே நல்லா உட்காந்துருப்பான். நீங்கள் அப்போலேருந்து அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அவன்
கிடைக்கல. ஆனால் அவனோட நேமை நெஞ்சில் பச்சை குத்திட்டு அவனை நினச்சிட்டே வாழ்ந்துடணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஜேகே வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு உங்களை ஸ்கூலில் பார்த்துருப்பான். அப்போலேருந்தே அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு ஸ்கூலில் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும் போது அதில் வந்து அவனுக்கு அப்போ வந்து ஸ்விம்மிங்கே தெரிஞ்சிருக்காது. அந்த டைமில் அவன் தத்தளிக்கும் போது நீங்கள் தான் ஓடி போய் பிடி சாரை கூட்டிகிட்டு வந்து அவனை காப்பாற்றி ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சின்ன வயசில் நீங்கள் அவனுக்காக பண்ண அந்த ஹெல்ப்பில் அவன் வந்துட்டு அப்போலேருந்து உங்களை ரசிக்க ஆரம்பிச்சிருப்பான். யார் இந்த குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 7-8 வயசு வரைக்கும் தானே வந்துட்டு அங்கே இருந்திருப்பீங்க. ஸோ 3rd 4th படிக்கும் போதெல்லாம் வந்து உங்கள் அப்பா இறந்ததுனால உங்கள் அம்மா வந்து அப்புறம் கொஞ்சம் நாள் ஸ்கூல் மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு நீங்கள் தெரியாமல் போயிருப்பீங்க. அது வரைக்கும் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா நல்ல லெவலில் இருந்த வரைக்கும் அவன் படித்த அதே ஸ்கூலில் தான் நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் அதே மாதிரி அவன் படித்த காலேஜ்லேருந்து அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவன் ஸ்கூல் டேஸில் அவங்கள பார்த்த அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வளர்ந்ததும் முகம் மாறும்ல. ஸோ அதனால் அவனுக்கு அடையாளம் தெரியாமல் போயிருக்கும். ஆனால் பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் ஆகிருக்கும். நைட்டும் உங்களை பார்க்கும்போதும் இந்த பொண்ணு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சிருப்பான். பட் பெருசாக எடுத்துக்காமல் கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் பார்க்கும்போது லூனா அலோ பண்ணனால உங்களை பெருசாக வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பான். ஸோ உங்களுக்கோ சின்ன வயசில் அவன் மகன் ஞாபகத்தில் இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல்குள்ளே அவன் வந்துட்டு தவழ்ந்து தத்தளிச்சிட்டு இருந்திருப்பான். அதனால் உள்ளே இருந்து அவனுக்கு தான் உங்களை தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அவனை நான் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் அந்த வயசில் அதுவும் இல்லாமல் குட்டி வயசுங்கிறனால உங்களுக்கு அது ஞாபகத்தில் கூட இல்லை. உங்கள் ஞாபகத்திலேயோ 2 மெமரிஸ் இருக்குது. அதெல்லாம் சொல்ல. ஸோ 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் சீக்ரெட்டாக ஒரு க்ரஷ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதாவது ஒரு ஏஜுக்கு மேலே போகும்போது வந்துட்டு லூனா அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாத ஒருத்திக்காக ஏன் வந்துட்டு இவ்வளோ நம்மளை சுற்றி வரவளை விடணும்னு லூனா அந்தளவுக்கு வந்துட்டு நம்ப வச்சுருப்பா. ஸோ அதனால் ஜேகே அவளை லவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கல்யாணங்கிற இதெல்லாம் வரும்போது அவள் வந்துட்டு கெரியர் முக்கியம் அப்படி இப்படின்ட்டு பிகாஸ் அந்த டைமில் வந்து அவள் வேறு ஒருத்தரோட கணக்கில் இருந்திருப்பா. அதனால் அவளால் அப்போ கல்யாணம் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணியிருப்பா ஜேகே. அவள் மேலே இருந்த லவ் அவளை வந்து ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜுங்கும் போது நீங்கள் தான் வந்து கரெக்ட் சாய்ஸாக தோணியிருக்கும். ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அத்தை பொண்ணு அது மட்டும் இல்லாமல் லூனாவை பற்றி தெரிஞ்சதும் இதுக்கு மேலே ஒருத்திக்காக நம்ம எது பண்ணணுன்ட்டு தான் அவங்களோட வந்துட்டு உண்மையிலே லவ்வை வந்து வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருப்பான். அந்த டைமில் தான் உங்களோட ஸ்கூல் டேஸ் ஃபோட்டோவும் அவனும் பார்த்துருப்பான். அந்த ஃபோட்டோவில் இருந்ததும் இப்போது நீங்கள் தாங்கிறத அவனும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் வரும்போது அவன் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அங்கே ஆஃபீஸ் ரூமில் இருக்கும். அதை பார்க்கும்போதே உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷும் நம்ம ஜேகேங்கிறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சும் பல வருஷமாக காமிச்சிக்காமல் இருந்திருப்பீங்க. பட் அவன் வந்துட்டு ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்ககிட்ட லவ்வை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் சொல்ல முடிஞ்சிருக்காது. ஒரு வழியாக 2 பேரும் வந்துட்டு இப்போ மனசு விட்டு பேசி அப்படி ஜேகே உங்கள் மேலே தான் இருக்கா. அவன் இன்னும் எதையும் ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட்டு சாரி உருவி கிஸ் பண்ணியிருக்கான். இதுக்கே 2 பேரும் மனசை விட்டு பேசி அப்படியே கண்ணில் டியர்ஸோட இருக்க. அவனும் கண்ணை தொடச்சிட்டு சரி ஓகே விடு, நடந்து போச்சு. என் லைஃப்பில் நீ வராதனால தான் வந்தவங்களும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பொண்டாட்டி உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கொடி அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே அப்படின்ட்டு மூஞ்ச திருப்ப நாடி இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கா அப்புறம் மூஞ்ச திருப்புறா அப்படின்ட்டு இப்படி திருப்ப ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆள் பார்க்குறவர் தானே. அதெல்லாம் இல்லடி, அப்படிலாம் இல்லை, நீ கிடைக்கவே மாட்டேன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிறான். நீங்களும் நிஜமாவே என் மேலே அவ்வளோ லவ்வா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி கண்டிப்பாக நீ திரும்ப கிடச்சா உன்னை விடவே கூடாதுன்னு நினச்சேன். ஏதோ இந்த லூனா என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணிட்டான். சரி ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து அப்படி விடக்கூடாது, துரோகம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவளே சரியில்லைங்கும் போது நான் ஏண்டி அவளுக்காக இது பண்ணணும்? அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்தாச்சு, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்களோ இல்லை அது அப்படிங்க. இப்போ அவனை டார்ச்சர் பண்ணனால நீ அந்த பயத்தில் இருப்ப, அதை தள்ளிய வைக்க இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு லிப்பில் அப்படி கிஸ் பண்ண அப்படின்னு தள்ளுறீங்க. ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. எது மறந்துட்டியா? இல்லை நீ மறக்கலை, நான் மறக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்னு கிஸ் பண்ண. ஐயோ என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க. இதாண்டி ஃபர்ஸ்ட் நைட் நடக்க வேண்டியது இத்தனை நாள் தள்ளி போச்சு. நானும் டெய்லியும் காத்திருந்து இலவ கதை கிளியாயிடுச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே விட மாட்டேன் அப்படின்ட்டு லவ் யூ டி அப்படின்னு அவனும் உங்களை கிஸ் பண்ண. நீங்களும் இதுக்கு மேலே முடியல, அவனை அவாய்ட் பண்ண. லவ் யூ டூ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் அவனை ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே பார்க்குறீங்க. அவனுமே வந்துட்டு ஓடமாக கிஸ் பண்ணவன் அப்படியே கீழே இறங்கி டீப்பாக கிஸ் பண்ண. உங்களால் முடியல, அவனை அப்படியே அழுத்தி பிடிக்க மாமா சொல்லிட்டி அப்படிங்கிறான். மாமா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே மூன் பண்ண செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி உங்களோட மேக் அவுட் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே அங்கேயே உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்குது. இந்த கான்ட்ராக்ட்லாம் கிழிச்சு போட்டு பேரும் சந்தோஷமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை ஜேகே அப்படி தாங்குறான். ஸோ அதன் விளைவாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க. குடும்பமே கொண்டாடுது, முதல் வாரிசு வரப்போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அவனுமே உங்களை பார்த்து கவனிச்சிக்கிறான். ஆனாலும் வேலைக்கு வரதை நீங்கள் நேரத்தில் பிகாஸ் ஜேகேவை தான் அப்படி என் பொண்டாட்டி என் கூடவே இருக்கணும், இல்லை நான் இங்கேயே இருந்துடுறேங்கிறான். நீங்கள் ஐயோ சாமி நான் வரேன்,
நான் டெலிவரி ஆகுற வரைக்கும் வரேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நான் லீவ் போட்டவங்க கூட இருந்துக்குவேன் அப்படின்ட்டு உங்களை எங்கே போனாலும் கூட கூட்டிகிட்டு எந்த வேலையும் கொடுக்கறதில்ல. ஆனால் கூட்டிகிட்டு சுற்றுறது, நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக கொடுத்துருவான், மடியில் உட்கார வச்சு. அந்தளவுக்கு அன்பு தொல்லை தாங்க முடியாமல் இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே டே ஸ்கிப் ஆக உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி பிறக்குது. ஜிகேக்கு சந்தோஷம் தாங்கலை. மொத்த குடும்பம் அப்படி தான் அவ்வளோ வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் மாமா மாமான்னு பின்னாடி சுற்றுறதும், அவனும் உங்களை அப்படியே பாப்பு குட்டி அப்படின்னு தூக்கி வச்சு கொஞ்சிறதும் குடும்பத்துமே வந்துட்டு கண்ணே பற்றும் அப்படின்னு இருக்காங்க. ஒரே ஒரு பிரச்சனை தான், இத்தனை வருஷம் ஆகி வந்துட்டு உங்கள் சித்தப்பா வந்து திடீர்னு காணா பண்ணுவார், இன்னும் கிடைக்க காணோம். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் குழந்தைய ஜேகே வந்து மாடியில் வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்க, நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வயிறு கொஞ்சம் இப்போ உப்பி இருக்கு, அடுத்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ மெதுவாக ஏறி வரீங்க. ஏண்டி கீழே கூப்பிட்டா வரப்போகிறேன் அப்படிங்கிறான். இல்லை இங்கே வச்சு ஓட்டலாம் சாப்பிட்டுக்குவான். ஓகே செல்லக்குட்டி மோமோ சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருக்கான். பையனுக்கு இப்போ தான் 1.25 வயசு ஆகுது, அதுக்கெல்லாம் மறுபடியும் ப்ரெக்னென்ட்டு. ஸோ வந்து பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு பைபிள் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்துட்டு அவனும் உங்களை சாப்பாடு ஊட்ட கூட விடாமல் அங்கேயே இங்கேயே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. சும்மா இருங்க சிக்கி அப்படிங்கிறீங்க. ஏய் மாமா சொல்லி அப்படிங்கிறான். சும்மா இருடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குழந்தைக்கு சாப்பாடு விட்டுட்டே சிக்கன் உரக்கண்ணால் பார்த்து, ஆமாம் சித்தப்பாவை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஓன் சித்தப்பானே நான் என்ன பண்ணேன், பொய் சொல்லாதீங்க சித்தி பாவம், அதனால தான் அவனை யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டேன் அப்படிங்கிறான். ஏன் ஏன் அவனுக்கு தெரியாதா? ஆக்சுவலி என்ன நடந்துட்டான், உங்கள் அம்மா வந்தப்போ சித்தப்பா தான் அந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் பொண்ணு மட்டும்தான் இங்கே இருக்கணும், உங்கள் அம்மா வந்துடக்கூடாது, திரும்ப அவங்களுக்கு எல்லாம் சொத்து வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து மெய்டிக்கிட்ட சொல்லியிருப்பார். இங்கே வந்துட்டு அவங்க செத்தாலும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனதே அவர் தான். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கெலாம் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இது ஜேகேக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு 2 பேரும் நல்லா பேச ஆரம்பித்ததும் உங்ககிட்ட கேட்டிருப்பான், எதனால் வந்துட்டு ஆன்ட்டி வந்து வீட்டு பக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் நடந்ததெல்லாம் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களா? அப்போ நீங்கள் சொல்ல அவனுக்கும் ஏதோ ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நல்லா வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பா. அப்போ அந்த பழைய மெய்டெல்லாம் பிடிச்சி விசாரிக்கும் போது சித்தப்பா தான் சொல்லி, அதாவது உங்கள் அங்கிள் தான் சொல்ல சொன்னார் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு அப்பயே புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை பற்றி எல்லாம் விசாரிக்க அவரும் சொத்து நிறைய ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா சொத்தையும் கூட ஏமாற்றி அவர் தான் நிறைய ஆட்டையை போட்டுப்பார். உங்கள் அம்மாவை அப்பப்போ வந்துட்டு வேறு ஆளுங்க சொந்தக்காரங்கன்னு வச்சு அவங்களால வச்சு எல்லா ஆட்டையை போட்டது அவர் தாங்கிறது தெரிய வந்துடுது. ஸோ அந்த ஆள் அதுக்கப்புறம் விட்டு வைப்பானா, எல்லா அவர் வேரில் இருக்க எல்லா சொத்தையும் வந்துட்டு அவனும் வந்துட்டு மியாவுக்கு சேர வேண்டியது கொடுத்துட்டு மீதியெல்லாம் உங்கள் பேருக்கே வர மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்க சித்தப்பாவையும் வந்துட்டு அவன் யாருக்கும் தெரியாமல் முடிச்சிட்டான். இது தெரிஞ்சால் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், சித்தி ரொம்ப வருத்தப்படுவாங்க, அம்மாக்கும் சித்திக்கும் கூட ஏதாவது வருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவனை வந்துட்டு வெளியில் சொல்லாமே அப்படியே வந்து சித்தப்பா வந்து ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப் போனப்போ காணாமல் போன மாதிரி அப்படியே வந்துட்டு கதையை முடிச்சிட்டான். ஸோ இன்னுமே வந்துட்டு குடும்பத்தோடு சேர்ந்து அவனும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா நீங்களுமே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சித்தப்பாவால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் உங்களை ஜேகேவோட சேரக்கூடாதுங்கிறதுக்காக மறைமுகமாக நிறையா வந்துட்டு அவர் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, லூனாவை தூண்டி விட்டு இதெல்லாம் பண்ண வச்சது கூட ஒரு வகையில் அவர் தாங்கிறது எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜேகே வந்துட்டு அதுக்கப்புறம் மட்டும் வைப்பானா. ஸோ மேலேயே காட்ட நீங்களும் இந்த டவுட்லேயே இருந்திருப்பீங்க. இப்போ தான் கேட்க அவனும் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கிறத சொல்லிட்டு, சரி வெற்றி அவன் ஒரு கேடு கேட்டவன் அவனை பற்றி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்கள் கணத்தில் அப்படியே கிஸ் பண்ண, நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடி அப்படிங்கிறான். அப்படியே பாப்பா பார்க்குறீங்க. அவன் சாப்பிட்டுட்டே அப்படியே ஜேகே ஷோல்டரில் சாஞ்சி தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் அவனுக்கு வாயெல்லாம் வந்து வைப் பண்ணி விட்டுட்டு கை கழுவி விட்டுக்க, ஜேகே குழந்தைய தட்டி விட்டு அப்படியே வந்துட்டு மெதுவாக கட்டலில் போட்டுட்டு அவங்ககிட்ட வரான். அப்படியே வந்து உங்களை கையில் தூக்க, ஐயோ இது பகல், நான் மட்டும் நான் நைட்டு நான் சொன்னேன் இப்போவே வா. ஆமாம் எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ, இதுக்கு தான் உங்களை வேலைக்கு போக சொல்கிறது, வேலையை எங்கே தாண்டி அப்படின்ட்டு அவங்கள வந்து அப்படியே கட்டலை இந்த பக்கம் போட்டு ஆனால் மேலே வர பாப்பா அப்படின்னு நீங்கள் வயிற்று பிடிக்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றில் அந்த சாரியை நகர்த்தி விட்டு அப்படின்னு அழுத்தி கிஸ் பண்ண, குழந்தையோ கொடுக்கூடன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடுது. பாடுறா இவ கூட அவர் சொல்கிறத கேட்குறான் அப்படிங்க. அவனும் ஸ்மெல் விட்டு போகிறாம அப்படின்னு யாரும் அப்படி மூஞ்சி திருப்ப அப்படியே அவங்களை எடுத்து கிஸ் பண்ணுறான். லவ் யூடி என் சொல்ல பொண்டாட்டி அப்படிங்கிறான். எனக்காக எதையும் சேவியா அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. எஸ் இந்த உலகத்தையும் கூட காலில் அப்படிங்கிறான். அவ்வளோவா? ஆமாம், இந்த குட்டி கண்ணும் கையும் என்ன அந்த வயசில் காப்பாற்ற துடிச்ச துடிப்பு என்ன என் மனசுக்குள்ளே இருக்குடி, உனக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறான். நீங்களும் எனக்காக நீங்களும் தான் நிறைய டைம் என்னை காப்பாற்றிருக்கீங்க, விடுடி இப்போ அது முக்கியமா, அடுத்த வேலை நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சரி அப்படியே மெது வரையும் பண்ண, ஐயோ மாமா அப்படி நீங்கள் சினுங்கிற சத்தம் தான் வெளியில் கேட்குது. அந்த அளவுக்கு உங்களை மொத்த தலையை குளிப்பாட்டுறான். ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க, இடையில லவ் யூ சொல்லிக்கிறீங்க 2 பேரும். அவனோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.